இன்றைய தினம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் தங்களுடைய சொந்த காணிகளை கேட்ட மக்களை போலீசாரை கொண்டு இன்றைய தினம் அடித்து வெளியேற்றியிருக்கிறார்கள். அரசாங்க அதிபர் உட்பட உங்களுடைய என்பிபியினுடைய பிரஜாசக்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த கூட்டங்கள் சேர்ந்து மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி இதோடு 2023ஆம் ஆண்டில் இந்த திகதிகளில் விசாரணை நடைபெற்று உங்களுடைய விவரங்கள் பெறப்பட்டது. ஆனாலும் அந்த விவரங்களுக்கு அமைய உங்களிடம் இருந்த சொத்துக்கள் பற்றின ஒரு ஆதாரபூர்வமாக அந்த அந்த நேரத்தில் நிரூபிக்கிறதுக்கு எல்லாமே இருந்தது. அது உங்களுக்கு தெரியும், கிணறு இருந்திருக்கும், வீடு இருந்திருக்கும், கட்டிடங்கள், கடைகள், நிறைய விடயங்கள் இருந்திருக்கும். சில பேர்கிட்ட காணி தனியாக இருந்திருக்கும், பல பேருக்கு பலவிதமான சொத்துக்கள் இருந்திருக்கும். ஆனால் எதுவுமே இப்போ அடையாளம் காணப்படுற அளவில் இல்லாததுனால நட்டஈடு வழங்குவதற்கு வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட்டிடம் அந்த பெறுமதியை கோரும்போது பிரச்சனை எழுந்தது. என்னென்னா, ஒரு காணிக்கு மாத்திரமாக இருந்தால் வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கேட்ட மாதிரிக்கு ஒரு 10(1)A ஃபார்மை கொடுத்தோடனே அவங்க வேல்யூவேஷன் செய்து போட்டு தருவாங்க. ஆனால் நீங்கள் உண்மையில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே நிறைய சொத்துக்களோடு இருந்தார்கள். எல்லாம் செல்வமானாக்கள் தான் பலாலி வடக்கில் இருந்தது. 4 டிவிஷன்லேயும் இருந்தார்கள். 4 டிவிஷன் இதில் சுவீகரிப்புக்குள்ளே வருகுது. என்னென்னா, மயிலிட்டி வடக்கு, தென்மயிலை, பலாலி மேற்கு, குறும்பசிட்டி, இந்த 4 டிவிஷனையும் சேர்ந்த பல பேருடைய சொத்துக்கள் அதுக்குள்ளே இல்லாமலே போயிட்டு. உங்களுக்கு நீங்கள் இப்போ போனீங்களா இருந்தால் அந்த காணிகளில் பல சொத்துக்கள் இல்லாமல், அடையாளம் இல்லாமல் தான் இருக்கும். சில நேரத்தில் ஏதாவது சிறிய சிறிய அடையாளங்கள் இருக்குமே தவிர சரியான பெறுமதி மதிப்பிடத்தக்க அளவில் அந்த சொத்துக்கள் காணப்படாததால் திரும்ப நாங்கள் ஒரு கூட்டங்களை நடாத்தி இருந்தோம். சூம் கூட்டங்கள் நடத்தியிருந்தோம். கொழும்பு நாங்களும் போயிருந்தோம். நாங்கள் பல முறை மீட்டிங் நடந்த போது இந்த பிரச்சனையை நாங்கள் அமைச்சுக்கு அறிவித்த நேரத்தில் அமைச்சோட்டு சொன்னதுபடி என்று சொன்னால், கடைசியாக சொன்னது, ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் உறுதி ஆவணம் இருந்தாலும் சொத்து பிரச்சனை பற்றினது எல்லாருக்குமே பொதுவாக போயிட்டுது. ஒரு தட்ட சொத்தை நிரூபிக்க இயலாமல் இருக்கிறதுனால மொத்த காணிக்குமான வேல்யூவேஷன் எவ்வளவு பெறுமதி, அதனுடைய பெறுமதி எவ்வளவு என்று கணிப்பிட்டு அந்த கணிப்பீட்டுக்கு அமைய நட்டஈட்டை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தாங்கள் தயார். ஆனால் அதுக்கு மக்களுடைய விருப்பத்தையும் கேட்டு சொல்லியிருந்தார்கள். ஏன் அந்த நீங்கள் சொத்துக்களை கேளாமல் காணிக்கு மட்டும் என்று சொன்னால் நட்டஈடு தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். வேல்யூவேஷனுக்கு உரிய ஒரு முறை ஒன்று இருக்குது. 1986ஆம் ஆண்டில் சுவீகரிக்கப்பட்டிருந்தாலும் 7வது செக்ஷனின் படி 2022 வர்த்தமானி வெளியிடப்பட்டதால் அந்த 7வது செக்ஷனுக்கு அமைய 2022ஆம் ஆண்டிலிருந்து நட்டஈடு கிடைக்கும். ஆனால் 86ஆம் ஆண்டில் இருந்த கூட காணியின் பெறுமதி எவ்வளவோ அந்த காணிக்கு 2022 என்ன பெறுமதி வருமானு உங்களுக்கு தெரியும் தானே. 86ல் 1 லட்சம் மட்டும் 2022 அது 10-15 லட்சமாயும் போகும். அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட் வேல்யூவேஷனை மதிப்பீடு செய்து தருவார்கள். அந்த வகையில் உங்களுக்கு வட்டியும் வரும். அந்த காலத்தில் இருந்து 86ல் இருந்து 2026 உங்களுக்கு செக் எழுதி தரும் வரையுமான நாள் வரையுமான வட்டியையும் கணக்கிட்டு கொண்டு அந்த நட்டஈடை தருவதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அதற்கு உங்களுடைய சம்மதம் வேணும் என்பதற்காக ஒரு அஃபிடவிட் ஒன்று தயாரித்து தந்திருக்கிறார்கள். அது ஆங்கிலத்திலேயும் தமிழ்லையும் நாங்கள் அச்சிட்டு வைத்திருக்கிறோம். உங்களுக்கு அதில் சம்மதமாக இருந்தால் நீங்கள் வாசித்து பார்த்துட்டு அதில் சம்மதமாக இருந்தால் நீங்கள் அதில் கையெழுத்து போட்டு தந்தீங்கன்னா நாங்கள் வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்த நடவடிக்கை வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறதுக்காக இருக்கிறோம். இது தொடர்பில் உங்களுடைய ஒவ்வொருத்தட்ட கையெழுத்தும் தனிப்பட தேவைன்றதால தான் நாங்கள் உங்களை அவ்வளவு பேரையும் உண்டாக்கி போட்டிருக்கிறோம். இதில் வந்திருக்கிற எல்லாரும் இங்கு வரைக்கும் வந்திருந்தார்கள், எல்லாரும் வந்திருந்தார்கள் தானே, நாங்கள் பார்த்து தான் கூப்பிட்டுருக்குறோம். உங்களுடைய கையெழுத்து தனித்தனி ஒவ்வொரு ஆளின் நேம் இருந்தால் தான் நாங்கள் அப்ளிகேஷனை வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இதில் எல்லா ஆவணங்களும் உள்ள ஆக்களுக்கு மட்டும் இதை அனுப்புகிறதாக இருந்தால் ஒரு கொஞ்சம் பேர் ஆவணம் தான் எங்கள்கிட்ட இருக்குது. தோம்புகளோடு இருக்கிற மிச்ச ஆக்களுக்கு ஆவணங்கள் இல்லாமல் இருக்குது. உறுதி சில பேர்கிட்ட இருக்குது, ஆனால் அதை பற்றின தோம்புகள் இல்லாமல் இருக்குது. ஆனாலும் இந்த இதில் எல்லாருக்கும் உறுதி இருந்தாலும் தருவதற்கான ஒரு முடிவை எடுக்கிறதுக்காக தான் உங்களை கேட்கினோம். அஃபிடவிட்டில் ஒவ்வொரு ஆளுகிட்டையும் சைன் பண்ணி தர சொல்லி அந்த அஃபிடவிட்டை நாங்கள் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவோம். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த சைன் பண்ணி போட்டு தந்தீங்களா வாசித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்கள். தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. தந்தீங்களா இது நாங்கள் அமைச்சுக்கு அனுப்பி அடுத்த நடவடிக்கையை மேற்கொள்கிறதுக்கு, இல்லாட்டி இந்த நடவடிக்கை முடியாமல் இருக்குது. அது நீண்ட காலமாக இழுபட்டு கொண்டு போய் 86 இப்போ 40 வருஷம் போயிட்டுது. இப்படியே தொடர்ந்து கொண்டு இருந்தால் இருக்கிற ஒன்றும் இல்லாமல் போகுது என்ற முறை ஒன்று இருக்குது தானே. சுவீகரிப்புக்கான முறை ஒன்று இருக்குது. அந்த முறைப்படி தான் இது போகுது. நட்டஈடுக்குன்னு கணிப்பிடுறக்கு ஒரு முறை இருக்குது. உங்களோட சொத்து எல்லாத்துக்கும் தான் கணிப்பிட்டு தரணும். ஆனால் சொத்துக்களை ஒன்றையும் பார்க்க இல்லாமல் இருக்கிறபடியாக எல்லாருக்குமே பொதுவில்
காணின்ற பெறுமதிக்கு தரவான்னு கேட்கணும். அதண்டா 86ஆம் ஆண்டுலேருந்து மதிப்பிட்டு வட்டியோடு தருவினோம். அந்த முறைக்கு சம்மதமானதை உங்கள்ட்ட எதுவும் எழுத்தில் வேண்டி தர சொன்னபடினால எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறோம். உங்கள் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் உங்களுக்கு அந்த கடிதத்தை கையெழுத்து வச்சு எடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. உங்களுக்கு நாங்கள் இஷ்யூ பண்ணுவோம். நீங்கள் அந்த நேரம் 5000 ரூபா போட்டுட்டு 5000 ரூபாய்க்கு வட்டி போட்டு கொண்டு வரீங்க. இப்போ யாரும் கையெழுத்து வைக்கிறாங்க, அதுக்கு நீங்க வட்டி போட்டு கொண்டு வரீங்க. உங்களுக்கு கூட்டம் கேட்கல உங்களுக்கு தெரியணும். அது போட போறீங்க. அந்த பெருமதி கவனிக்கல. சாதாரண கேள்வி நீங்க சொல்றீங்க 86ஆம் ஆண்டுக்குரிய வலிவேஷனை 2022ஆம் ஆண்டுக்கு பார்த்து தாரம்னு சொல்லி. சரி, அப்படித்தான் நம்ம உண்மையா நீங்க சொல்றது. சரி, அப்புறம் இப்போ பிரச்சனை இல்லை. 22ஆம் ஆண்டு கெசட் நோட்டிபிகேஷன் வந்தபடியால நீங்க எனக்கு எந்த கேள்வி இதுதான் பொதுவான கேள்வி, எந்த தனிப்பட்ட கேள்வி. ஒரு பரப்புக்கு நீங்க எவ்வளவு வலிவேட் பண்றீங்கிறத வச்சுதான் அதுக்கு மேலதிகமா நாங்க அதை விட்டு தரலாமா அதைத்தான் கேட்கிறேன். அதை நீங்கள் கேட்டு அதை எடுத்து வச்சுட்டு கூப்பிட்டதானே மக்களுக்கும் நேர காலங்களிலேயே நாங்கள் வந்துட்டோம். இதோட 4வது மீட்டிங்கும் வரும். சரி, அப்போ 2022ஆம் ஆண்டு ஒரு பரப்புக்கு இந்த இடத்துல எவ்வளவு இந்த இடத்துல எவ்வளவுன்னு சொல்லி வெல்வேஷன் பண்ணிட்டீங்களான்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒரு இமீடியட் மீட்டிங்கா கூப்பிடுவோம். நாங்க வர பிரச்சனை இல்லை, வெல்வேட் பண்ணி போட்டு சொல்லுவோம். எவ்வளவுன்றது ஒரு பரப்புக்கு எவ்வளவு 2022ஆம் ஆண்டுக்கு நீங்க எவ்வளவு பண்றீங்க, அதுக்கப்புறம் இமீடியட் மீட்டிங்கா கூப்பிடுவோம். நாங்க எல்லாரும் வரோம். நன்றி. தனியாக அடையாளப்படுத்துறதுன்றது சரியான கடினமாக இருக்கு. அதனால ஓவராலாக முழு நிலப்பரப்பு ஒரே அளவாக கருதுகிறோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் 2022ஆம் ஆண்டிலிருந்து உங்களுக்கான வலு தீர்மானிக்கப்படும். 2022ஆம் ஆண்டு அந்த இடத்துல எவ்வளவு காணி விலை போகுதோ அன்னைக்கு 2022ஆம் ஆண்டு அந்த ஏரியாவில் கருமண்டாக எடுக்கணும். பரிவேஷன் டிபார்ட்மெண்ட் போய் காணி யாரும் வேண்டியிருந்தா அவர்கள் அந்த வேண்டின ரிசீவ் வந்து இறைவரி திணைக்களத்தில் எடுக்கப்படும். பாருங்க நான் சொன்னா கதைக்கு தந்தாங்க அந்த வந்து இப்ப என்ன 2022ஆம் ஆண்டு என்ன விலை போகுதோ அந்த விலையினுடைய தீர்மானம் பெறும். அடுத்தா வந்து
84ஆம் ஆண்டிலிருந்து உங்களுக்கான அந்த வட்டியும் அதில் தீர்மானிக்கப்படும் ஒரு விடயம் சொல்லப்பட்டு அப்போ இதில் நீங்கள் என்னென்னா அவர் கேட்கப்பட்டிருக்க விடயம் இந்த இதுக்கு மக்கள் அதாவது ஒரே ஒன்றாக கருதி அதை பரிவேசம் செய்கிறதுக்கு நீங்கள் சம்மதமானதை பெற்று வேண்டும் தான் கேட்கப்பட்டிருக்க விடயம். சரி, வீடு வாசலும் இல்லை. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு கலந்துரையாடலில் கேட்டது, போன முறை எங்கள்கிட்ட கேட்டது, நீங்கள் எல்லா மக்களையும் ஒரு மடியராக கணிச்சு ஒரு வெள்ள பேப்பரில் நீங்கள் அரசாங்கத்துக்கு இந்த காணியை கொடுக்க சம்மதிக்கிறதா இருந்தால் என்ன மாதிரி உங்களுக்கு அப்போ அன்றைக்கே நான் எனக்கு தெரிஞ்ச எங்கள் சகோதரங்களுக்கு சொன்னேன், நீங்கள் எங்களுக்கு காணி இல்லாமல் மக்களின் சம்மதத்தை நீங்கள் முதலே வெள்ள பேப்பரில் கேட்டு வாங்குறீங்க. அப்போ எங்களுக்கு 40 வருஷமா அலைஞ்சு எங்களால் முடியாமல் தான் சரியப்பா உங்களுக்கு தாரம் நீங்கள் என்ன தருவீங்க இன்றைக்கு நீங்கள் எங்களை திருப்பி கூப்பிட்டு வச்சுக்கொண்டு சொல்றீங்க வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட் வேல்யூ பண்ணுங்க முதல் வேல்யூ பண்ணி போட்டு எங்களுக்கு எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் எங்களை மனிதராக இந்த சீவனை யோசிச்சு பாருங்க இது எல்லாம் இந்த வயசான எங்க அப்பா தங்கச்சி மாமன் மச்சான் எல்லாரும் இங்கே இருக்கிறோம். சரியோ அவ்வளவு வேணும். நீங்க வாங்க, நான் எந்த காணியை குடிமண் போய் காட்டுறேன், பேர் ரோட்டோட எட்டி நான் இந்த வெளியில கையில் நீட்டி காட்டுறேன் எந்த காணியை இருக்கு. அப்ப உங்களுக்கு அதுக்கு முறை இல்லை, இதுக்கு முறை இல்லை. காணி கட்டிடம் வீடு கிணறு ஒரு கிணறு இருக்கும் உங்களுக்கு நீங்க தர போற காசால. அப்ப நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து இப்ப வந்த உடனே சொல்றீங்க அபிடவிட்ல தரம் கையெழுத்து வைக்கிறது. என்னது சத்திய கடதாசின்றது நான் எந்த விருப்பப்படி நான் எழுதி நான் கையெழுத்து வைக்கிறது. நீங்கள் எல்லாரும் எழுதி போட்டு கொண்டாட ஃபார்மேட்ல கையெழுத்து எழுதி எல்லாம் பழிபடுவாங்க எல்லாரும். அப்போ கதையை நீங்கள் கதைக்கிற மெட்டோட மடியனாக்கி நாடு விட்டு நாடு ஊர் விட்டு ஊர் அள்ளிய வைக்காதீங்க. எங்களுக்கு உங்களுக்கு போட்டோ காப்பி அனுப்பி தந்த காசு கூட நீங்க எங்களை தர மாட்டீங்க. அப்ப திருப்பி வந்து பைத்தியக்காரமா எங்களை 10 மணிக்கு மீட்டிங் 11 மணி வரைக்கும் 42 வயதுகள் வயசானதுகள் எல்லாம் அவளை அவைய பற்றி உங்களுக்கு ஒரு கதையும் இல்லை. நீங்க அரசாங்க உத்தியோகத்தினால் அரசாங்கம் சொல்றதை சொல்றீங்க. துணை போடுறதா பெரியவங்களே தெரியாது. ஒரு அரசாங்கமானது நீங்கள் எங்களுக்கு ஒரு நட்டவெளி தர விருப்பமாயிருந்தா முதலாவது நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. எங்களுக்கு நீங்க காணியை தர மாட்டி கொண்டு தர மாட்டீங்க, நீங்க தான கொஞ்சம் காசை வாங்கி நாங்க வெளிதான் காணாது. அப்போ விடந்த 40 வருஷத்துக்கு எங்க போறது? அப்ப என்னது தங்களை மணியன் வாங்கி எத்தனை தென்னை மரம் வச்சிருந்த நீ, எத்தனை வேப்ப மரம் வச்சிருந்த நீ, மண்ணில் நாங்க வழி பண்ணி தரோம் எங்களை காணியை இல்லைன்னு சொன்னா எங்களை காணியை விட்டுட்டு போக முடியும். காணியை விட சொல்லுவோம். உள்ளுக்கு குழப்பம் போகுது சரி நில்ல அதுல 445 பேரும் விசாரணைக்கு வந்திருக்கணும். அவையில இருக்கிற ஆட்களுக்கு தான் மேலே உங்களுக்கு கடிதம் பெற இல்லை. நீங்கள் இருங்க, நாங்கள் அவையோட கலந்துரையாடலை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற வலிமாமம் வடக்கு பிரதேச செயலாளர் அவர்களே மற்றும் இன்றைய இந்த கலந்துரையாடலுக்கு உங்களுக்கு கடிதம் மூலம் அழைக்கப்பட்டிருக்கின்ற பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இதே வேளையிலே நான் நினைக்கிறேன் வெளியிலே இந்த கடித அழைப்பு கிடைக்காத பொதுமக்களும் அங்கே காத்திருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பாக உண்மையிலே ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்கின்றது. சம்பந்தமாக பிரதேச செயலாளர் எனக்கு இன்று காலை ஏற்கனவே சம்பந்தமாக அறிவித்திருந்தார். ஆகவே இந்த பலாலி விமான நிலைய விசிறிப்பு காணி சுவீகரிப்பு தொடர்பாக மயிலிட்டி வடக்கு, தென்மயிலை, பலாலி மேற்கு மற்றும் குறும்பசிட்டி ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகளிலே 1986ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே 267.22 ஹெக்டேர் விஸ்தீர்ணமுடைய காணியினை பலாலி விமான நிலைய விஸ்தரிப்புக்கென சுவீகரிப்பதற்காக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 660 ஏக்கர் 2000
எத்தனாம் ஆண்டு 1986ஆம் ஆண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போ அதனுடைய அடிப்படையிலே இந்த காணி சுவீகரிப்பு தொடர்பாக ஏற்கனவே செக்ஷன் 2 பிரகாரம் 1986ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி இந்த சுவீகரிப்பு தொடர்பான அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டது. அதே வேளையிலே காணி சுவீகரிப்பு சட்டம் பிரிவு 38 கீழ் 465 இலக்க இந்த 1987/8/7ஆம் தேதி அதிவிசேட வர்த்தமானி பத்திரையில் இந்த விவரம் வெளியிடப்பட்டது. அதன் பின்னர் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நாங்கள் இந்த காணிகளுக்குரிய தொடர் நடவடிக்கைகளை நாங்கள் அரசாங்க உத்தியோகர்களாகிய நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய கடப்பாடுகள் இருக்குது. அதாவது குறிப்பாக இந்த காணி விடயம் தொடர்பாக இந்த பிரதேசத்துடைய பிரதேச செயலாளருக்கு அந்த நடவடிக்கைக்குரிய முழுமையான பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ அதன் அடிப்படையில் 1986ஆம் ஆண்டு சுவீகரிக்கப்பட்ட காணிக்குரிய நடவடிக்கைகளை 2022ஆம் ஆண்டு மதிப்பீட்டின் பிரகாரம் 2022ஆம் ஆண்டு வேல்யூவேஷன், அதாவது இதனுடைய பெறுமதியை கணிப்பீடு செய்கின்றது 2022ஆம் ஆண்டு உள்ள பெறுமதியின் அடிப்படையில் இதற்குரிய நட்டங்களை கொடுத்து இந்த காணிகளை சுவீகரிப்பதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த காலங்களிலே இதனுடைய குறிக்கப்பட்ட விவரங்களின் அடிப்படையிலே இந்த விவரங்கள் இது இப்போ இந்த வருஷம் செய்யப்பட்டதோ போன வருஷம் செய்யப்பட்டதோ இல்லை, இது கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையின் பயனாக இந்த காணிகளுக்குரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கும்போது அப்பப்போ இருந்த பிரதேச செயலாளர் அறிவித்ததன் அடிப்படையில் 538 ஆவண உரிமையாளர்கள் இங்கே ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆக இப்போ வெளியில் நிற்கிறவர்களுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், உங்களுடைய ஆவணங்களையும் சமர்ப்பித்தால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்வதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம். அப்போ இந்த 538 பேர் ஆவணங்களை சமர்ப்பித்ததன் அடிப்படையில் அதில் விசாரணைக்கு சமூகம் அளித்து தாங்கள் எதிர்பார்க்கின்ற நட்டஈடு வழங்கும் போது காணியினை கையளிக்க உள்ள காணி உரிமையாளர்களாக 445 பேர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பிரதேச செயலாளர்கள். 538 பேரில் 445 பேர் அதுக்குரிய சரியான நட்டஈடு கிடைக்குமாக இருந்தால் அந்த காணியை கையளிக்கிறக்குரிய சம்மதத்தை தந்திருக்கிறோம். விசாரணைக்கு சமூகம் அளிக்காத காணி உரிமையாளர்கள் 48 பேர் விசாரணைக்கு சமூகம் அளிக்க இல்லை. விசாரணையின் போது காணியை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறோம். 45 பேர் அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறோம். ஆவணங்கள் தொலைந்தமையினால் காணியின் உரிமையினை உறுதிப்படுத்த முடியாது. இதுக்குள்ள காணியை ஆவணங்கள் அவைண்ட காணி, ஆனால் ஆவணம் இல்லை, ஆவணம் தொலைஞ்சிருக்குது, ஆவணம் இல்லாத காரணத்தினால தங்களை உறுதிப்படுத்த முடியாது என்று சொல்லி 105 பேர் எங்களோட மாவட்டத்தில் பதிவு. ஆகவே பதிவு செய்துள்ள மொத்த காணி உரிமையாளர்கள் எல்லாமாக சேர்த்து 643 பேர். இப்போ இந்த விவரம் சம்பந்தமாக நாங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ச்சியாக எடுக்கின்ற முயற்சியின் காரணமாக இந்த காணி 1986ஆம் ஆண்டு விமான நிலையத்துக்கென சுவரிக்கப்பட்ட காணி. இதில் கனவேருக்கு இப்போ அடுத்தடுத்த சந்ததிகள் வந்துட்டீங்க. இந்த காணியில் இருந்து இடம்பெயர்ந்து வெளியில் வந்தவர்கள் இல்லாமல் அவருடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் கூட இங்கே இருக்கிறீங்க. அப்போ இதன் அடிப்படையில் தான் நாங்கள் இதில் தொடர்ச்சியாக நடவடிக்கையின் அடிப்படையில் இதுக்குரிய காணிக்குரிய விலை மதிப்பீட்டு திணைக்களத்தின் மூலமாக இதுக்கு ஒரு மதிப்பீடு செய்யப்படும். அவன் மதிப்பீடு செய்ய 2022 வந்தது ரைட். அப்போ அந்த செக்ஷன் 7 என்று சொல்கிறது காணி சட்டத்தின் பிரகாரம் வெளியிட்டது 2022ஆம் ஆண்டு. 1986ஆம் ஆண்டு காணி சுவீகரிப்புக்குரிய வர்த்தமானி வெளியிடப்பட்டாலும் அந்த செக்ஷன் 7 செய்தது 2022ஆம் ஆண்டு. அது செய்த காலப்பகுதியில் தான் காணிக்குரிய மதிப்பீட்டு எடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நாங்கள் உங்களுடைய இந்த கலந்துரையாடலின் பின்னர் விலை மதிப்பீட்டு திணைக்களத்துக்கு நாங்கள் ஏற்கனவே தகவலை அறிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாங்கள் 2022ஆம் ஆண்டுக்குரிய காணியினுடைய மதிப்பீட்டை நாங்கள் மதிப்பீடு செய்து அந்த விவரங்களை அமைச்சுக்கு அனுப்பி உங்களுக்குரிய நட்டஈட்டை கொடுக்குறதுக்குரிய முயற்சி தான் இந்த நடவடிக்கை. அப்போ இதில் நீங்கள் இது புது சில பேருடைய நேற்று நான் சில பத்திரிகை அறிவித்தலில் பார்த்தேன். இது புதிதாக இது 1986ஆம் ஆண்டு ஏற்கனவே 1950ஆம் ஆண்டு முதல் கட்டமாக விமான நிலையத்துக்கு உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சாங்களே இருக்கிறீங்க. அப்படி தான் ஐயா 1950ஆம் ஆண்டு ஓடுதளம் அமைக்கிற அந்த பகுதி காணி சுவீகரிக்கப்பட்டு விமான நிலையம் அமைக்கப்பட்டது. அடுத்த 86ஆம் ஆண்டு அடுத்த 2ஆம் கட்டமாக இதுக்குரிய நட்டஈடு எடுக்கக்கூடிய நிலைமை இருக்குது. ஆகவே நாங்கள் எங்களுடைய காணி இந்த சுவீகரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இருந்தால் காணி சம்பந்தமான சுற்றறிக்கைகளுக்கு அமைவாக பிரதேச செயலாளர் தன்னுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதன் பிரகாரம் 38/7
இப்படியே நாங்கள் இது 10 வரணும், என்ன 10 9 முடிஞ்சது, அடுத்த 10. அப்போ காணி சட்டத்தின் நடவடிக்கைக்கு அமைவாகத்தான் நாங்கள் அதில் ஒரு அங்கம்தான் இந்த காணிக்குரிய உரிமையாளர்களை அழைத்து அவர்களுக்கு இதை தெளிவுபடுத்தி நாங்கள் அடுத்தது இதுக்குரிய மதிப்பீட்டை பெற வேண்டும். அதுக்கு தான் நாங்கள் இந்த கலந்துரையாடலை உங்களுக்கு இருக்க நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காணிகள் ஏற்கனவே வர்த்தமானி அறிவித்தல் பிரகாரம் விமான நிலையத்திற்கென சுகரிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட காணிகள். உங்களுக்கு யதார்த்தமான நிலைமையும் தெரியும், சரிதானே? இப்போ இதுதான் இதில் இந்த நிலைமை. ஆகவே நாங்கள் இதில் என்னென்னு கேட்டால் உங்களுடைய ஒரு ஒப்புதல் கடிதம் நாங்கள் ஏற்கனவே நீங்கள் 455 பேர் இதுக்குரிய 445 பேர் ஏற்கனவே உங்களுடைய இதுக்குரிய பொருத்தமான நட்டகீடு தந்தால் ஏற்றுக்கொள்ளணும் என்று. அப்போ அதுக்குரிய படிவம் ஒன்று எங்களுக்கு தரப்பட்டது, உங்களுடைய உறுதிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளுது. அது மேலே ஆங்கிலத்தில் அந்த படிவம் இருந்தது. நான் பிரதேச சொன்னேன், நீங்கள் இல்லை ஆங்கிலத்தில் அதை எடுங்கள், அதே வேளை அதே படிவத்தை தமிழில் வேணும். நாங்கள் உங்களுக்கு ஆங்கிலத்தில் அதை வந்து வாசிக்காமல் அல்லது கையெழுத்து நீங்களே தமிழில் பிரதேசத்தில் வாசிப்போம். இது அடிப்படையில் நீங்கள் கையெழுத்து வைக்கலாம். அப்போ இதில் நீங்கள் தர விரும்புகிறவர்கள் அல்லது தர போகிறோம்னு ஏற்கனவே 448 பேர் ஏற்கனவே தந்திருக்கிறீங்கள் தானே, அவர்களுக்குரிய தொடர் நடவடிக்கை 48 பேர் நாங்கள் காணி தரமாட்டோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்குரிய நடவடிக்கை காணி சட்டத்தின்படி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். ஆகவே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்கிற கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அல்லது உங்களோட கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் அமைச்சுக்கும் அறிவிக்கிறோம். ஆனால் 445 பேர் ஏற்கனவே இதுக்குரிய அனுமதி, அதாவது சுவீகரிக்கிறதுக்கு சரியான பெறுமதியை தரலாம்னு சொல்லியிருக்கோம். இப்போ எங்களுக்கு இதில் உள்ள பிரச்சனை என்றால் இதனுடைய பெறுமதியை கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் இது சம்பந்தமாக நேற்றைய தினம் இந்த விலை மதிப்பீட்டு திணைக்களத்தினுடைய மாவட்ட உத்தியோகத்தோடு தொடர்பு கொண்டுறான். ஏன்னா இதுக்கு என்ன வேல்யூவேஷன் பெறுமதி ஒன்று இருக்குது தானே. அப்போ அவர்கள் சொன்னால் நாங்கள் எங்கள்கிட்ட சட்டத்தின் பிரகாரம் சொன்னோம் 2022ஆம் ஆண்டு அதற்குரிய பெறுமதி. அப்போ நீங்கள் இதற்குரிய சம்மதத்தை தந்தால் நாங்கள் அடுத்த கட்டம் விலை மதிப்பீட்டு திணைக்களத்தோட தொடர்பு கொண்டு அதற்குரிய பெறுமதியை நாங்கள் அடையாளம் காணலாம். இதில் இன்னொரு விடயம், நான் நேற்று சம்பந்தமாக பிரதேச செயலாளரோட நான் நேற்று அலுவலகத்தில் அழைத்து பிரதேச செயலாளர் சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தேன். அப்போ அதில் பிரதேச செயலாளர் சொன்ன விடயம் ஒன்று, நீங்கள் இருந்த காலங்களில் அங்கங்கே வீடுகள் கட்டிடங்கள் உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சரிதானே? எல்லாம் சொல்லியிருக்கலாம். அப்போ அந்த நிலைமையில் உண்மையில் என்னென்னு கேட்டால் இதில் நாங்கள் காணிக்குரிய மதிப்பீட்டை தான் நாங்கள் இதில் மேற்கொள்ள வேணும். ஆனால் இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் அங்கே அறிவிக்கிறோம். வேண்டாம், உங்களுடைய சொத்து, உங்களுடைய காணி, உங்களுடைய இருப்பிடம் இருந்த இடம் ஒரு விமான நிலையத்துக்குரிய தேவைக்குரியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய கருத்துக்களை பிரதேச செயலாளர் பதிந்து கொண்டு நாங்கள் காணிக்குரிய விலை மதிப்பீட்டை நாங்கள் வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட் கூட செய்வோம். நீங்கள் உங்களுடைய போலீஸ் அறிக்கையின் பிரகாரம் நீங்கள் உங்களுடைய பொருட்கள் இழப்பீடு செய்ததாக சொல்லியிருக்கிறீர்கள். அந்த பொருட்களையும் நாங்கள் அதுக்குரிய பெறுமதியை நாங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு அறிவித்து ஒரு பொருத்தமான இணக்கப்பாட்டோட இதுக்கு ஒரு தீர்வு காண்பதுதான் பொருத்தமாக இருக்கும். என்றால் இது 1986ஆம் ஆண்டு சுவீகரிக்கப்படக்கூடிய வர்த்தமானி வெளியிடப்பட்ட காணி. ஆகவே நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் இதில் நினைக்க வயசில் மூத்தாக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் அங்கே வாழ்ந்த பூமி, நீங்கள் அங்கே தொழில் செய்து உங்களுடைய விவசாய நடவடிக்கைகள் உட்பட உங்களுடைய தொழிலை செய்த பூமி, ஆனாலும் அது தேவையின் கருதி விமான நிலையத்துக்காக எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுதான் நிலைமை. 40 வருடம் முடிவடைஞ்சிருக்கு. 40 வருடமாக நீங்கள் அந்த காணியில் இல்லை. அந்த காணிக்குரிய நட்டஈடும் தர இல்லை, ஆனால் தராமல் விட இல்லை, தருவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ரைட், ஓகே. நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான் இருக்கும். அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு 2-3 பேர் கூட கருத்துக்களை எல்லாற்ற கருத்தையும் எல்லாரும் சொல்லாமல் இப்போ இந்த ஐயா சொல்கிற கருத்தோட கன பேர் உடன்படுவீங்க. ஒரு குறிக்கப்பட்ட எண்ணிக்கையானார்கள் உங்கள் கருத்தை சொன்னீங்கன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்கள் நான் சில கோரிக்கைகள் பகிரங்கமாக கூறியிருந்தேன். முதலாவது, இந்த மதிப்பீட்டு சம்பந்தமாக அரச உத்தேச மதிப்பீட்டு குழுவுக்கு பொதுமக்கள் சார்பிலே 3 பிரதிநிதிகளை எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் மதிப்பீட்டு குழுவிலே உள்ளவர்களுக்கு அந்த பிரதேசத்தில் உள்ள பெறுமதிகள் தெரியாது. ஆகவே 3 பேரை எடுத்துக்கொள்ளும் என்று கூறினேன். அடுத்த விடயம், இடம்பெயர்ந்த 40 வருடங்களுக்கு பிறகு மிகவும் வறியவர்களாக இருந்தவர்கள் இந்த காணொலி சுவீகரிக்கப்பட்டவர்கள்.
இதில் மிகவும் கவலைப்பட வேண்டிய விடயம் என்னென்னா இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே வளர்ந்து நாடற்றவர்களாக இருக்கின்ற மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர் சொன்னது 808 பேர்களுடைய பேர்கள் உங்கள் கையிலே இருக்கின்றது. சுயரிக்கப்பட்ட ஆட்களாக உங்களால் தரப்பட்ட 808 பேர்களுடைய செயல்கள் இருக்கின்றன. ஆகவே நான் 2 சட்டத்தரணிகளை இலவசமாக எங்களுக்கு ஏற்பாடு செய்து கேட்டிருந்தேன். அடுத்தது மதிப்பீட்டு குழுவுக்கு எங்களுடைய பிரதிகள் வேண்டும், இலவச சட்டத்திறமைகள் வேண்டும் என்கின்ற பணம் இல்லை. இவர்களை வைத்துக் கொண்டு ஒரு மதிப்பீடை போடுங்க. தற்போது உள்ள இது முந்தைய மதிப்பீடு போட்டது எனக்கு தெரியும். ஒரு கிணத்துக்கு எவ்வளவு, ஒரு வீட்டுக்கு சமையலுக்கு எவ்வளவு, ஒரு வேலைக்கு எவ்வளவு என்கின்ற மதிப்பீடுகள் போடப்பட்டது. இப்பொழுது வெறும் காணிக்கு நீங்கள் மதிப்பீடு போடுறத பிரயோசனம் இல்லை. தொழிற்சாலைகள் இருக்கின்றன, இத்தனை மாடி மனைகள் அங்கே இருக்கின்றன, இத்தனை வசதியானவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், வறுமைப்பட்டவர்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக கோயிலே மோதகம் கொடுப்பது போல கொடுத்துவிட்டு போவது நினைக்காதீர்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். அதற்காகத்தான் சொல்கின்றோம். 4 இஎஸ் பிரிவுகளிலிருந்து 4 பேரை தெரிவு செய்யுங்கள். அவர்கள் அந்த மதிப்பீட்டு குழுவோட கலந்துரையாடி அந்த ஒவ்வொரு இடங்களிலும் இருக்க பெருமதி கொஞ்சம் சுருக்கமாக சொன்னீங்க விஷயத்தை. இது சம்பந்தமாக நாங்கள் நேர வருஷங்களாக அமைச்சரோட நேர கதைச்சிருக்கிறோம். நீங்களும் சொல்லுங்க, நாங்களும் சமைச்சு கதைக்கிறதுக்கும் சரியா எங்களை கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறோம். இந்த அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர், பொறுப்புள்ள அமைச்சர் கவர்மெண்ட் சொல்லி இருக்கின்றார். ஆகவே அவர்களுக்கு உள்ளாகவும் நாங்கள் ஐயா இது வந்து இப்போ நாங்களும் கூப்பிடுறது செக்ஷன் 10க்கு நாங்கள் போகணும். செக்ஷன் 38A வந்து 7 வந்து இப்போ 10 10வது நாங்கள் செய்ய வேணும். 10வது செய்யறதுக்கு இதை நாங்கள் ஒரு சட்டபூர்வமாக செய்ய வேணுன்றபடியாக நாங்கள் இதை அரசாங்க உத்தியோகத்தர்கள் உத்தியோகபூர்வமாக செய்ய வேண்டிய கடமை இருக்கிறபடியாக நாங்கள் பிரதேச செயலாளர்கள் அது பொறுப்பு நாங்கள் கூட்டத்தை கூப்பிடலாம். இது சம்பந்தமாக நீங்கள் கௌரவ அமைச்சர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கலைக்க வேண்டுமாக இருந்தால் அதுக்குரிய ஏற்பாட்டை நாங்கள் அதுக்குரிய ஏற்பாட்டை செய்யலாம். இது நாங்கள் அடுத்த நடவடிக்கைக்கு போறதுக்கு உத்தியோகபூர்வமாக பிரதேச செயலாளர் செய்ய வேண்டிய கலந்துரையாடல் இது. அதனாலதான் நாங்கள் இதை ஒரு சேர்க்கிறோம். நாங்கள் சொல்றோம் நீங்கள் தேச மதிப்பீட்டை போடுங்க. 22ஆம் ஆண்டு என்ன வருகின்றதை நீங்கள் போடுங்க. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளும். மக்கள் ஏற்றுக்கொண்டால்தான் நீங்கள் அடுத்த கட்ட அதற்காக இன்றைக்கு நீங்கள் போக செய்ய வேண்டியது காணி சம்பந்தம் சொல்லி நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் எழுதிக் கொள்ளணும். அதை நாங்கள் கேட்கிறோம். மாநிலத்திலே காணி தர சம்பந்தம் என்று சொன்னால் நீங்கள் உத்தியோக மதிப்பீட்டை போட்டு எல்லாரும் சம்பளத்தையும் இருங்க. 22ஆம் ஆண்டு இந்த காணி போனது மதிப்பீடு வளம் போடப்படுகிறது. ஏன் அதை எடுக்க நடவடிக்கை எடுக்க 86ஆம் ஆண்டு மாநிலம் விசாரிக்கப்பட்டது. இதுவரை நாளைக்கு மாநிலம் விசாரிக்கப்பட்டதா அபிவிருத்தி செய்யப்பட்டதா அதான் நாங்கள் கேட்கிறோம். செய்யல ஒரு நாள் அபிவிருத்தி செய்யப்படையில தொடர்ந்து எங்களுக்கு அபிவிருத்தி செய்யப்பட்டது என்ன உத்தரவாதம்? மற்றது சார் என்னன்னா சொன்னதை சொல்லுங்க. மற்றது சார் என்னன்னா விமான நிலையத்துக்கு 660 காணி தேவையில்லை. தேவையான அளவு காணியை பெற்றுக்கொண்டு அதுக்கு இங்கே நட்டு மிக்க காணியை விட்டுருங்க. ராணுவ விவசாயிகளுக்கு நாங்கள் காணி கொடுக்கிறோம். நாங்கள் எங்களுடைய விமான நிலையம் விஸ்தரிக்கப்பட வேண்டும், எங்களுக்கு ஒரு விமான நிலையம் தேவை என்று சொன்னால் அதுக்கு அளவு காணியை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். சரி, ஓகே, நாங்கள் மேலதிகமாக கொடுக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளுக்கும் சொந்தமான காணியின் அளவை மட்டும் அடிப்படையாக கொண்டு 4 இழப்பீட்டை பெற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவிக்கின்றது ஒரு விடயம். அடுத்தது காரணம் காணியின் உரிமையினை உறுதி செய்வதற்கு காணி உறுதி இல்லாத போது 108 காணி உறுதி 1 மில்லியன் சொன்னாங்க இல்லாத போது செல்லுபடியான சட்ட ரீதியான ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்பட்ட இழப்பீட்டினை பெற்றுக்கொள்ள நான் சம்மதம் தெரிவிக்கிறேன். அப்ப இதுல உறுதி மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு ஆவணம் இல்லாத ஆக்களுக்கும் இதுல நன்மை கிடைக்கும். காணிக்கான இழப்பீட்டுக்கான தொடர்பில் கொள்வனவர்கள் முழுமையாக அறிந்து கொள்வதன் பின்னர் ஒப்பமிட நான் உடன்படுகிறேன் என்று சொல்லிதான் கையில் அதுக்காக உங்களுக்கு சொல்ல கொஞ்சம் போறதுல நாங்கள் என்ன செய்ய போறோம் உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம். தெளிவுபடுத்தினா நீங்க என்ன செய்ய போறீங்க என்னன்னா பெற்றுக் கொடுப்போம்ன்றதுக்காக நாங்கள் திருப்பி கதைஞ்சாங்க கிட்டத்தட்ட ஆவணம் இல்லை எல்லாருக்கும் நாங்கள் கொடுப்போம். பதிவு செய்திருக்கிற 143 பேருக்குமே கொடுப்போம் என்று கதை கேட்கிறதா
அப்படி செய்கிறதா இருந்தால் மொத்த காணியையும் ஒரு விலக அடுத்து ஒரே பொருளையும் மதிப்பீடு செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டு சொன்னால் செய்கிறதுக்காக தான் இந்த அதான் 40 வருடமாக உங்களுக்கு காணி இல்லை, 40 வருடமாக நட்டது இல்லை. அப்ப நாங்கள் இதுக்குரிய 2 விஷயம் இருக்கு. ஒன்று உங்களுக்கு காணியை மீள பெற்று தர வேணும் அல்லது நட்டது தர வேணும். 2ல ஒன்று தான் உங்களுக்கு காணி தான் வேணும். யதார்த்தத்தோட நீங்கள் கதைச்சா சரி. இப்ப இது ஒரு பலாலி விமான நிலையத்துக்குரிய காணி. இப்ப நாங்கள் காணிதான் வேணும்னு சொல்றது நான் மாற்றுக்கிறேன். உங்களோட கருத்தை இருக்கிறோம். ஆனால் இல்ல என்னன்னா யதார்த்த பூர்வமான ஒரு நிலைமையை நாங்கள் தெரிந்து கொள்ள வேணும். ஏற்கனவே 448 பேர் எங்களுக்கு நட்டஈட பெற்றுக் கொள்றதுக்கு சம்மதம் தந்திருக்கிறோம். ஆனால் அவர்களுக்குரிய பிரச்சனை நட்டஈடு எவ்வளவு, அதுதான் பிரச்சனை. எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன, நீங்கள் நட்டஈடுக்கு சம்மதம் தந்தாலும் உங்களுக்கு நாங்களும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் வெளியிலிருந்து வரையில எங்களுக்கு தெரியுது இந்த காணிக்குரிய நட்டஈடு எவ்வளவு, எத்தனை லட்சம் ஒரு பிறப்புக்கு என்றதை நீங்கள் ஒவ்வொரு நாங்கள் முதலாவது தெரிஞ்சு கொள்கிறோம். நட்டஈடு பெற்றுக் கொள்றவர்களை 2 சாராக நாங்கள் ஏற்கனவே பிரிஞ்சிருக்கிறோம். 48 பேர் எங்களுக்கு நட்டஈடு பெற்றுக் கொள்றதுக்கு சம்மதம் இல்லை. 48 தானே, 45 பேர் நட்டஈடு பெற்றுக் கொள்ளும். ஆனால் 445 பேர் தாங்கள் எதிர்பார்க்கிற நட்டஈடை பெற்றுக் கொள்றதுக்கு சம்மதம் தெரிஞ்சுக்கணும். அப்ப எதிர்பார்க்கிறன்றதான் பிரச்சனை. அதை நாங்கள் விலை மதிப்பு ஐயா சொன்னார் குழு போட்டு நியமிப்போம். நாங்கள் அதுக்குரிய நட்டஈடை நாங்கள் உங்கள்கிட்ட கதைச்சு தான் அரசாங்கம் இதுக்கூட ஒரு பரப்புக்கு இவ்வளவு நட்டஈடு தரப்போகுதுன்ற விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தான் செய்வோம். 420 பேர் வந்தவதானே அதை காணி தாளத்துக்கு சம்மதிச்சாலும் நீங்க சொல்றீங்க தானே. இன்னைக்கு நீங்க போட அன்னைக்கு எங்கள்கிட்ட கொஞ்சம் காணிக்க இவ்வளவு நட்டஈடு கேட்குறீங்க வந்து கேட்டதுக்கு எடுத்து கொடுங்க. நானே சொல்றேன், நானே அதாவது 30 கோடி 60 லட்சம் ரூபாய் நட்டஈடு கட்டலாம். இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா திறமை மதிப்பீட்டு திணைக்களம் தான் நான் தீர்மானிக்க போகிறேன். எங்களுக்கு காணி விடுபடாதுன்னு தெரியும். ஏனென்ற காணி பிள்ளைங்க தெரியும் பக்கத்துல இருக்கு. ஆனவடியா நாங்கள் நஷ்டம் தான் எதிர்பார்க்கிறோம். கலந்துரையாடல் தான் நீங்கள் அதில் எங்கேயும் இப்படி நான் கையெழுத்து வேண்ட போறோம்னு குறிப்பிடை நீங்க குறிப்பிட இல்லை. இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு என்ன சொல்றீங்கன்னா நீங்க எல்லாரும் கையெழுத்து வச்சுட்டு போங்க. என்னண்டா நீங்க ஒரு காணியில மதிப்பிட்ட நீங்க தான் தயாரிக்க போறோம்னு சொல்றீங்க. முதல்ல எங்களை கேட்டீங்க, இப்ப நீங்க தயாரிக்க போறோம்னு சொல்றீங்க. அப்ப நீங்க எவ்வளவு போகணும்னு சொல்றீங்க. நீங்க அதை தீர்மானிச்சு கொண்டு இது பிரதேச 2024 மதிப்பீடு எடுப்போம். எடுத்துக்கொண்டு நீங்களும் ஒரு வேலை பொறுமை தான் இருக்கீங்க. நாங்க 2ஐயும் பார்த்துட்டு நாங்க உங்களோட கதைக்கிறோம். இதுக்கு விலை மதிப்பீடு இது வந்துருக்கு. நாங்கள் அரசாங்கத்தில் அமைச்சருக்கு சொல்லுவோம், அரசாங்கத்துக்கு சொல்லுவோம். என்னோட கொஞ்சம் நீங்க கதைக்க வேணும், நாங்க அதை கேட்க வேணும். நாங்க சொல்றோம் என்னன்னு கேட்டால் இதுக்குரிய மதிப்பீட்டை நாங்கள் எடுக்கிறதாக இருந்தால் உங்களுடைய கையொப்பம் வேணும். அப்படிதானே? இதுல நாங்கள் உங்களுடைய ஒரு திணைக்களம் இந்த காணியை போய் விலை மதிப்பீடு செய்யறதாக இருந்தால் அதுக்குரிய ஒரு நீங்கள் அதுக்குரிய சம்மதத்தை தந்தால் நாங்கள் விலை மதிப்பீட்டை செய்கிறோம். விலை மதிப்பீட்டை செய்து அதுல நீங்கள் உடன்பட இல்லை என்றால் நாங்கள் அதையும் சொல்றோம். அப்பா இறந்துட்டார், உங்களுக்கு அதைத்தான் சீக்கிரமா தந்து இப்ப எனக்கு பிள்ளையிடம் நான் திருச்சல் இல்லாம 2 பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ண அதே காணி பிள்ளைகளுக்கு தெரியும். ஆனபடியால எங்களை காணி விட மாட்டோம்னு உங்களுக்கு உறுதியாக தெரியும். அது அப்படியான எங்களை கூப்பிட்டு அப்படி உள்ள காணிக்காரர்கள் அதை பிரிச்சு நீங்கள் உணர்வீங்க. ரோட்டுக்கரை இருக்கிறவே ஒரு எங்கட கூட்டத்தை கூப்பிடாங்க. அப்புறம் உள்ளுக்கு எங்கட காணி உண்மைக்கு பிடிக்கத்தான் சம்மதம் நாங்கள் உங்களுக்கு தருவோம். அதன்படி எங்கட நஷ்டத்தை தர நாங்கள் அதை பெற்றுக்கொள்றது தவறு. ஏன்னா அவையில வெளியில இருக்கும் சார், எங்கட கிட்ட இருக்குது அரசாங்க உத்தியோகர்கள் பிரதேச செயலாளராக மேற்கொள்ள வேண்டுமோ அதுக்குரிய தொடர் நடவடிக்கையை மேற்கொள்றதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம்.
ஆகவே நீங்கள் இதில் எங்களுக்கு காணிதான் வேணும் என்று சொல்வது சாரால் இருக்கிறீங்க. அவர்கள் உங்களுடைய பேர்களை முழுமையா பேர் விவரங்கள் எங்களுக்கு காணிதான் வேணும், காணிதான் வேணும் என்றார்கள். பிரதேச செயலாளர் ஒரு அறையில் ஒழுங்கு பண்ணுங்க. 86ஆம் ஆண்டு சுவரிப்புக்கு மேற்கொள்ளப்பட்ட காணிதான் வேணும், எங்களுக்கு நாட்டோடு மேற்கொள்ள நாட்டோடு வேணாம் என்று சொல்லி உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, தொலைபேசி இலக்கம், உங்களுடைய உறுதியின் இலக்கம், உறுதி எழுதருடைய பெயர் உங்களது நீங்கள் பாத்தீங்க. நாங்கள் அந்த விடதான் வச்சு அறிவிக்கிறோம். இது நாங்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக எந்த எந்த கடிதத்திலேயோ இல்லை எந்த படிவத்திலேயோ வலுக்கட்டாயமாக உங்களுடைய கையெழுத்தை நாங்கள் வாங்க மாட்டோம். வர்த்தமானியை வெளியிட்டு அந்த காணி தற்போது பயன்படுத்தப்படாமல் இருந்தால் நாங்கள் அந்த சுவரிப்பை ரத்து செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம். ஆனாலும் இது தற்போது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், இது விமான நிலையமாக தற்போது பயன்படுத்தப்பட்டு பலாலி சர்வதேச விமான நிலையமாக அது உருமாறி இருக்குது. அப்ப ஓடுபாதைக்கு 300 மீட்டர் இருக்கிற காணி அவருக்கு நிச்சயமா கிடைக்காது அவருக்கு தெரியும். இதே போல அவாண்ட நிலைமையில நிறைய பேர் இருக்கிறீங்க. சரி, அப்ப அதன் மூலம் ஆகவே தயவு செய்து முதலாவது கட்டம் இந்த காணி தான் எங்களுக்கு வேணும் என்றார்கள். நீங்கள் கூட உறுதியோட தர வேணுமே, எங்களுக்கு அந்த நம்பர்ஸ் அது கொஞ்சம் அந்த சம்பந்தப்பட்டார்கள் இதனால எழுப்பி நீங்க அந்த காணிக்கலை கூட்டிட்டு போய் விடுங்க. காணிக்கலையில கொண்டு போய் எங்களுக்கு காணிதான் வேணும் என்றார்கள் போலாம். என்னன்னு சொன்னா அம்மா சொன்ன காணி வாழ்நாள் காணி கிடைக்க போவதில்லை. அப்படியா நாங்களும் அதுக்கு பிறகு காணி வேணுமென்றாங்களும் வெளியில அனுப்புவோம். அதுக்கு அடுத்தது அந்த 300-500 மீட்டர் அங்கால இருக்கிற 3 கேட்டகரைஸா பண்ணிட்டு மட்டும் சொன்னாங்க சார். இந்த பிரச்சனை வராது. சரியா? அடுத்தது இன்னொரு பிரச்சனை சார். இன்னொரு பிரச்சனை நீங்க சொன்ன வார்த்தை சர்வதேச விமான நிலையம். அப்ப சாதாரண விமான நிலையத்துக்கும் சாதாரண காணிக்கும் சர்வதேச விமான நிலைய காணிக்குரிய மதிப்போடு எங்களுக்கு தெரியப்படும். அப்ப மதிப்போடு சரியா தெரிஞ்சாக்க நாங்க காசு வாங்க நாங்க தயார். ஏற்கனவே காணிக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லி அந்த அண்ணா சொன்ன மாதிரி அவர் 30 கோடி நாங்கள் ஒரு அளவான காசு பெற்றுள்ளோம். அப்ப நீங்கள் ஒரு பரப்புக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சால்தான் சார் நாங்க பெற்றுக்கொள்வது முடியாது. அப்ப இதை குழப்ப வேண்டாம். முதலாவது அந்த 500 மீட்டர் தூரத்துக்கு இருக்கிற ஒரு டீம், அடுத்தது காணி அந்த வெளியில இருக்கிற டீம், காணி கவர்மெண்ட் டீம், அப்படியே ரெடி பண்ணிட்டீங்க. இது அரச காணி இல்ல, ஒவ்வொருவருக்குரிய உறுதி உள்ள தனியார் காணி. அப்ப உங்களுடைய காணியை நாங்கள் அளவீடு செய்து மதிப்பீடு செய்யறதாக இருந்தால் உங்களுடைய சம்பளம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேறும் இல்லை, உங்களுடைய காணியை நாங்கள் அளவீடு செய்து அதற்குரிய மதிப்பீடு எடுக்கிறதாக இருந்தால் நாங்கள் அதற்குரிய உங்களுடைய சம்மதம் இல்லாமல் உங்களுடைய காணிக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அதற்குரிய நடவடிக்கை தான் இது. நாங்கள் சொல்றோம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்றோம், எங்களுக்கு காணி தான் வேணும் என்று சில பேர் சொல்றீங்க, அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அவர்களுக்கு இருந்து பிரயோசனம் இல்லை. இந்த கூட்டத்துல காணி வேணும் என்று சொல்றார்கள் இருந்து இந்த கூட்டத்தை குழப்பறது எந்த பிரயோசனம் இல்லை. காணி வேண்டும் என்று சொல்றார்களுக்கு நாங்கள் அமைச்சிட்டு இதுல இருக்கிற உலகம் தங்களுடைய என்னென்ன பரப்பு காணிய தங்களுக்கு காணிதான் வேணும் நட்டு வேணாம் அப்படின்னா ஓகே, அதை நாங்கள் அறிவிக்கிறோம். ஆனால் இந்த அம்மா மாதிரி அவர் மாதிரி நட்டு கேட்டுக்கொள்றதுக்குரிய கொஞ்சம் பேர் இருக்கிறோம் தானே, அவர்களை நாங்கள் பரிசீலனை செய்வோம். நீங்க இப்ப காணிய
மைட்டு என்னுடைய காணியை அடையாளப்படுத்தி அதுக்கான ஆவணங்கள் எல்லாம் முன்னேற்றங்களை சமர்ப்பித்திருக்கிறேன். ஆனால் இது எங்களுடைய உறவுகளுடைய காணி வந்து கற்பனைக்கு உங்களுக்கு அதெல்லாம் காணி இருக்கு. ஓகே, நீங்கள் காணிக்கு உங்களுக்கு காணிதான் வேணுமா நட்டல் வேணுமா? எனக்கு காணிதான் சுவீகரிக்கப்பட்டது எனக்கு அழைப்பு வந்தபடியால நான் இங்க வந்தேன். விஷயம் அறிகிறேன். இப்ப தயவு செய்து குழப்பதற்கு வேற வேண்டாம். நாங்கள் எதை செய்தால் நீங்கள் இதற்காக சுவீகரிக்கிறதுக்காக படிவம் இல்லை. இந்த படிவத்தை நீங்க நிரப்பி தந்தாதான் இதை நீங்கள் நிரப்பி தந்தாதான் நாங்கள் இந்த காணிக்குரிய மதிப்பீடு விலை மதிப்பீடு திரைக்கலாம். இந்த காணிக்குரிய விலை மதிப்பீடு செய்வதற்காக இருந்தால் நீங்கள் இந்த படிவத்தை நிரப்பி தர வேண்டும். தந்தால் நாங்கள் விலை மதிப்பீட்டை செய்வோம். அது இந்த அர்த்தம் இல்லை காணியை சுவீகரிக்கிறோம். அது நாங்கள் கேட்கிறோம். அந்த கணக்கை போய்கொள்கிறோம். அதே நேரம் காணிக்குரிய மதிப்பீடு இருக்குதானே, இதுக்கு ஒரு பொறுமதியை போட்டு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள என்றால் அதையும் நாங்கள் உங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு தொடர் எடுத்து கொடுப்போம். இது இப்ப ஏற்கனவே 40 வருடம் நடந்துட்டு இன்னும் 40 வருடம் கடக்க வேணுமா அல்லது நாங்கள் விரைவுபடுத்தி தீர்க்க வேணுமான்றது உங்களோட கையில தான் இருக்கு. படிவம் நிரப்புறாங்கள் பாருங்க. இதுல வந்து நீங்க படிவத்தை எடுத்துக்கொண்டு போய் காணிதான் மூலமுண்டாக போயிட்டு நீங்க போயிடுங்க. இப்ப நான் இந்த படிவம் தாரம் இந்த படிவம் வந்து இருக்கிற பிரதேசங்கள் ஒரு முழுமையா வாதி காட்டுகிறேன். திருப்பி நான் சொல்றேன், இது நீங்கள் நான் இந்த காணிய விலை மதிப்பீடு செய்கிறதுக்குரிய படிவம். விலை மதிப்பீட்டை செய்து நட்டலிட்ட பெற்றுக் கொள்வதற்கான ஒரு படிவம். ஆனால் நான் சொல்ற ஒரே விஷயம், நீங்க சொல்ற விஷயத்தை நானுமே கார நட்டலுக்கு பொருத்தமா இல்லையாத சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு சந்தர்ப்பத்தை பிரதேச செயலாளர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நாங்கள் அதுக்குரிய சந்தர்ப்பம் அதுக்காக நாங்கள் கூப்பிடுவோம். இந்த படிவத்தை தந்து காணிய வலுவேசை செய்ய விட்டாங்க மட்டும்தான் நாங்கள் இது கூப்பிடுவோம். தெரிய வேணும், தற்போது 86ஆம் ஆண்டு விமான நிலையத்திற்கு சுவீகரிக்கப்பட்ட காணியில உங்களுடைய இதையை கண்டுபிடித்து அளந்து அதுக்குரிய பொறுமதி காண்றதாக நாங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த காணியை ஒரே லொட்டா எடுத்து தான் நாங்கள் பொறுமதி செய்ய போறோம். அப்ப நாங்கள் இப்ப நீங்க அந்த படத்தில் ஒரு பெரும்பாலும்படியாக இந்த காணிக்கு நட்டலீடு பெற்றுக் கொள்வதற்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இந்த படிவத்தை தான் இன்னைக்கு 3ஆம் தேதி 4ஆம் தேதி இன்னைக்கு 4ஆம் தேதி 17 20ஆம் தேதிக்கு முன்னர் இந்த படிவத்தை நீங்கள் பிரதேச செயலாளர்கிட்ட நேரடியாக கையளிக்கலாம். அல்லது நீங்க தபால் மூலம் இந்த பிரதேச செயலாளருக்கு மேல அந்த என்வலப்ல மேல எழுதி கொடுங்க. இந்த காணி சுவீகரிக்கப்படுகிற படிவம் எழுதி போட்டு நீங்க தபாலையே கொடுத்து விடலாம். இன்னைக்கு 4ஆம் தேதி 20ஆம் தேதிக்கு முன்னர் பிரதேச செயலாளருக்கு கிடைக்கத்தக்கதாக. ஆனால் ஒரு சமாதான நீதவான் இதுல வந்து சமாதான நீதவான ஒருவர் அல்லது சட்டத்தரணி ஒருவர் கையொப்பம் வரும். லோயர் சைன் வைக்கலாம் அல்லது ஒரு ஜேபி சைன் வைக்கலாம். சைன் பண்ணி இந்த காலம் இருந்து மசாலா இருந்தால் நீங்கள் அதை வச்சு கொடுத்துட்டு போகலாம். அதான் சரி ஒன்று பண்ணுங்க. இல்ல ஜேபியோட நாங்கள் ஒன்று பண்றோம். நீங்க அந்த ஜேபியில முன்னிலையில தூரத்திற்கு வந்திருக்கீங்க. அரை நீங்க கொடுங்க டிஎஸ் ஜேபிக்கு நீங்க ஒரு பிரதேச செயலாளர் அறையில கொண்டு போய் நாங்கள் அதுக்கு நியமிக்கிறோம். பிரதேச செயலாளர் அறையில கொண்டு போய் இந்த போமை இன்றைக்கு கொடுக்குறாங்க கொடுங்க. இல்லாதாக்கள் 20ஆம் தேதிக்கு முன்னர் பிரதேச செயலாளருக்கு கிடைக்கத்தக்க வகையில நீங்கள் இந்த படிவத்தை அனுப்புவீங்க. இது நட்டலுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. கொடுக்க முடியும்.
தீர்மானிக்கப்பட்ட இழப்பீட்டினை பெற்றுக்கொள்ள நான் சம்மதம் தெரிவிக்கிறேன். அதான் ஒரு பிரச்சனை. சரி, 4வது காணிக்கான இழப்பீட்டு கொடுப்பனவு தொடர்பில் முழுமையாக அறிந்து கொண்டதன் பின்னர் ஒப்பமிட நான் உடன்படுகின்றேன். காணிக்கான இழப்பீட்டு கொடுப்பனவு தொடர்பில் கொடுப்பனவு தொகை தொடர்பில் இல்லை. நீங்கள் வேணுமென்றால் கீழே அதில் நீங்கள் ஏதாவது உங்களோட கருத்து இருந்தால் எழுதி கொள்ளலாம். இப்போ இதில் வந்து தொகையை பற்றி நாங்கள் எதுவுமே சொல்லல. இந்த 4வது துண்டப்பட்டம் எடுத்துட்டு ஓட்டு பிரிண்டாகும் நாங்கள் சைன் பண்ணி தரோம். விஷயம் முடிஞ்சதானே சார்? ஒரு சிக்கலும் இல்லை. 4வது தொகை மதிப்பீடு செய்வதற்கு மட்டும் சம்மதம் தெரிவிக்கிறோம். விஷயம் முடிஞ்சது. காணிக்கான இழப்பீட்டு கொடுப்பனவு தொடர்பில் முழுமையாக அறிந்து கொண்டது பின்னர் ஒப்பமிடம் உறுதிப்படுகிறேன். அதான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளல. நீங்கள் அதை வெட்டுங்க. நீங்கள் அதை வெட்டிட்டு சைன் பண்ணுங்க. பண்றதுக்கு நாங்கள் சம்மதமா இல்லையா? அவ்வளவுதான். தானிய வலிவேட் பண்றதுக்கு நாங்கள் சம்மதமா இல்லையா? அதை நாங்கள் தாரோம். வலிவேட் பண்ணுவோம். வலிவேஷனை மட்டும் தடுக்க நாங்கள் தாரோம். அதுக்கப்புறம் தீர்மானிக்கிறது நாங்கள் வாங்காதெல்லாம் அப்புறம் அடுத்த மீட்டிங்ல பார்ப்போம். அங்க வச்சு வெலிவேஷன் பார்ப்போம். சார், இப்போ இவ்வளவு பேருக்கு 4 பேருக்கு போட்ட நீங்கள் தானே, அதே மாதிரி இந்த அபிடவிட்டை மாத்துருவோம். இந்த காணிய ஒரு அழகாக எடுத்து அளந்து நட்டெழுதாது. அப்ப நட்டெழுத மூலமா நாங்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு 22ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு செக்ஷன் 7 ஓட்டப்பட்டபடியாக அந்த 2022ஆம் ஆண்டு வேல்யூவேஷன் தான் உங்களுக்கு பொறுமதி தான் தரப்படும். இலங்கையில எந்த காணிய நாங்கள் கொடுக்கிறதாக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு அது விலை மதிப்பீடு திணைக்கிறது என்ற மதிப்பீடு தான் இருக்கும். ஆனாலும் இந்த காணிக்கு நாங்கள் விசாரித்த வகையில் என்னால் உறுதிப்படுத்த முடியாது. சில வேளைகளில் அந்த பெறுமதிக்குரிய நட்டஈடு வட்டியோடு சேர்த்து கொடுக்கக்கூடிய ஏற்பாடும் இருக்கலாம், உத்தரவாதம் இல்லை. இப்ப நாங்கள் உங்களுக்கு வாங்கி வீட்டு போயிடலாம். அப்ப என்னன்னா 2022ஆம் ஆண்டு பெறுமதி தான் பாதிக்கப்படும். அப்ப பதிக்கைகள்ல இலங்கையில அரசாங்கத்தின் விலையை மதிப்பீடு செய்யறது விலை மதிப்பீட்டு திணைக்கிறது தான் செய்யும். சரி, இப்ப காணிட்ட பொறுமை நீங்க 86ஆம் ஆண்டு பெறுமதிக்கும் 2022ஆம் ஆண்டு பெறுமதிக்கும் 2026ஆம் ஆண்டு பெறுமதிக்கும் 2040ஆம் ஆண்டு பெறுமதிக்குரிய காணிக்கு வித்தியாச விலை இருக்கின்றதை நீங்களும் ஏற்றுக்கொள்றீங்க, நாங்களும் ஏற்றுக்கொள்றோம். இதுல பெறுமதி 2022ஆம் ஆண்டு பெறுமதி இருக்கு. இதே வேளையில உங்களுடைய ஏற்கனவே பிரதேச செயலாளர் கடிதம் எடுத்திருக்கிறோம் எவ்வளவு நீங்க அந்த காணிக்கு எதிர்பார்க்கிறீங்கன்றது அது கூட எதிர்பார்ப்பு. இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளவு காணி அதை நீங்க எதிர்பார்த்து போடுறது எவ்வளவுன்னு தெரியும், அதுல எவ்வளவு பெறுவது போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். எங்களை விட்டு கலைச்சி கொண்டு போச்சுனேன். நாங்களும் இந்த இடம் முழுக்களும் இருந்து இன்றைக்கும் அலைஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எங்களோட காணியை பிடிச்சி 60,000 ரூபா சம்பளம் கொடுத்து தோட்டம் செய்கிறீங்க. நீங்கள் வருமானத்தை தான் எடுக்கிறீர்கள் வழியோ, பாதுகாப்பு வளையத்துக்கு இல்லையோ, ஏர்போர்ட் கட்ட லந்திரமாக உற்பத்தி செய்கிறதுக்கோ அங்கே இல்லை. இன்றைக்கு வசூல் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் தமிழன் சொத்தை எடுத்து. சரியா? இதுக்கு இப்போ எத்தனை வருஷமாக தாரியல், எத்தனை வருஷமாக மக்கள் ஏமாத்துறீர்கள்?
ஒரு வருஷம் 2 வருஷம் 34-35 வருஷம் ஆச்சு எங்களோட பூமியை விட்டு நாங்கள் வந்து இன்னும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த முடிவும் கிடைக்கல. இப்போ வந்து ஏமாத்துக்கு தானே இருக்கிறீங்க. எங்களோட தமிழ் ஜனமும் சீரில்லை, எங்களோட அரசாங்கமும் சீரில்லை. ஏதோ அவன் என்னென்னா நான் கேட்டதுக்கு மரமலையில் தலையாடி கொண்டு இருக்கிறேன். ஏஜியே தலையாட்டி போட்டு வேண்டியதை போமடத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறார். நாங்கள் வளர்க்கிட்டு வரோம். முந்தைய எடுத்தது 1000 மீட்டருக்குள்ளான எடுத்தது எங்களோட வீட்டுக்கு பின்பக்கறம். இப்போ என்னென்று சொன்னால் பலாலி ரோடில் இருந்து கட்டுவன் சந்தி பொறுக்க கவர் பண்ணினேன். அது அளவு பூமியும் தேவையா? அவ்வளோ பூமியும் எனக்கு தேவையே இல்லை. இருக்கிற ஏர்போர்ட்டையோ அந்த பழைய ஏர்போர்ட்டையோ திருத்தாமல் பிளேன்னு காட்டுக்கு ஓடுது. இனியா திருத்த போயின அந்த 35 வருஷம் லந்தரம் இல்லாத இடத்த இனியா நிமித்த போயினவே. இது சிங்கள மக்களை கொண்டு குடியேற்றுறதுக்கு தான் உந்தளவு ஃபேமஸ் செய்யினேன். 35 வருஷம் ஆச்சுது. நாங்களும் இன்றைக்கும் வாடகை கொடுத்து தான் இருக்கிறோம். எங்களுக்கு வெளிநாட்டு உதவியும் இல்லை, உள்நாட்டு உதவியும் இல்லை. அப்போ வாடகை கொடுத்து இருக்கிறபடியாக நாங்கள் எங்களோட தோட்டம் செய்கிறதுக்கு எங்களுக்கு அந்த இடத்த தந்தால் நாங்கள் ஒரு கொட்டில் போட்டு தந்து நாங்கள் இருப்போம். இவ்வளோ காலமும் நாங்கள் வாடகைக்கு தடையாக இருக்கிறோம், சாகவும் போகிறோம். இன்றைக்கு கண்டாலும் அந்த இடத்த விட்டால் நாங்கள் ஒரு கொட்டில் போட்டுக்கொண்டு அதில் இருந்து ஒரு தோட்டத்தை செய்வோம். ஒன்றும் செய்ய இல்லாமல் கிடக்குது. அப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க? பிரச்சனை முடிஞ்சுது. இன்றைக்கு என்ன வாமண்டால் ஏதோ கடிதம் தாரமா அதில் எழுதுங்கோ பிடியுங்கோண்டால் என்ன ஆதாரம் ஒன்றும் இல்லாமல் எழுதி என்ன தெரியா செய்கிறது? இவ்வளவு உங்களுக்கு அன்றைக்கி இவ்வளவு தரலாம், உங்களுக்கு சம்மதம் ஒன்று கேட்டாலாவது நாங்கள் எது ஒன்றும் செய்யலாம். சும்மா ஒரு கடிதத்தை காட்டினோமாம். நான் மேலே போகையில் கீழே தான் எல்லாரும் சொல்லுதுகள். அப்போ என்ன செய்கிறோன்னு சொல்லுங்க பாப்போம். பலாலி விமான நிலைய விஸ்தீரிப்புக்காக 1986ஆம் ஆண்டு சுவீகரிக்கப்பட்ட காணிக்கு நஷ்டஈடு வழங்குவது தொடர்பாக கூப்பிட்டிருந்தவர். அந்த கூப்பிட்ட பொழுது அவர்கள் ஒரு ஃபோமில் கையெழுத்து வேண்ட நிலைமை ஒன்று வந்தது. அப்போ மக்கள் கிட்டவே என்னன்னு சொன்னால், நீங்கள் இழப்பீடுன்றது எவ்வளவு தருவீர்கள், அதற்கான இழப்பீடுன்றதுக்கு எவ்வளோ தருவீர்கள் என்று சொல்லிக்க விலை மதிப்பீட்டு திணைக்களம் தான் அந்த மதிப்பீட்டை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லினோம். அவை மக்கள் திருப்பி கேட்டவை என்னென்னு சொன்னால், அந்த மதிப்பீடு எவ்வளவுன்றதை சொல்லும் கொண்டு அதை ஒரு ஒழுங்கான இது இல்லை. ஆனால் அந்த ஃபோமில் பார்த்தால் நாங்கள் அதை எது எவ்வளவு தந்தாலும் சம்மதிக்கிறோம்ன்ற மாதிரி தான் அந்த ஃபோம் போகுது. அதையும் ஒரு சட்டத்தரணி ஊடாக அல்லது ஒரு சமாதான நீதவான் ஊடாகத்தான் அதை தாங்கள் சிபாரிசு பண்ணி தர வேண்டும் என்று சொல்லினோம், சைன் பண்ணி. ஆகவே இன்றைக்கு மக்களுடைய கேள்விக்கு அவர்கள் சரியான பதில் வழங்காமல் திருப்பி ஒரு ஃபோமை தயாரிக்கிறதுக்கான முயற்சி மேற்கொள்கிறோம் என்று சொல்லினோம். அவை மக்கள் கேட்கின காணியை தர சொல்லி, இல்லைண்டா இழப்பீடுன்னு சொன்னால் எவ்வளவு இழப்பீடுன்னு சொல்லுங்க. எங்களை நீங்கள் இப்படி 4-5 கூப்பிட்டு இலக்களிக்காமல் எவ்வளோ இழப்பீடு தர போகிறீங்க, எவ்வளோ காலத்தில் தர போகிறீங்களன்றதை கேட்கினோம். ஆனால் அதுக்கு சரியான பதில் இல்லை. அவர்கள் சொல்லினா தாங்கள் அங்கேருந்து வந்த ஃபோமைத்தான் தந்திருக்கிறோம் என்று சொல்லி அரசாங்க அதிபர் கூறியிருக்கிறார். இப்போ இந்த ஃபோமை மாற்றுறதுக்கான முயற்சி மேற்கொள்கிறோம் என்று சொல்லியும் அரசாங்க அதிபர் கூறியிருக்கிறார். அவை மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த அரசாங்க அதிபர் உட்பட இந்த ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் உட்பட மக்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளணும். மக்கள் அந்த காணியை நீங்கள் எடுக்கக்குள்ள அந்த மக்கள் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் வழங்க வேணும். எவ்வளோ காலத்தில் இந்த இழப்பீடு வழங்குவியல் என்ற சுற்றுநிறுவம் இல்லை, அதே நேரத்தில் எவ்வளவு வழங்குவியல் என்ற இதுவும் இல்லை. அரசாங்க திணைக்களகம் மேற்கொள்கிற மதிப்பீட்டுக்கு மக்களுடைய காணியை தர சொல்லி கேட்க மக்கள் கொடுக்க மாட்டான் தானே. அவர்கள் அந்த கேட்குற கேள்விக்கு சரியான பதில் இல்லாத இன்றைய கூட்டம் இல்லை குழம்பி. இன்றைய தினம் 4/8/2026 அன்று வெளிகாமம் தெல்லிப்பளை பிரதேச இல்லத்திலே விமான நிலையத்துக்காக சுருக்கப்பட்ட காணிக்கான நஷ்டத்தை கோருவதற்கான மக்களிற்கான ஒரு கலந்துரையாடல் ஒன்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. அந்த கலந்துரையாடலிலே நஷ்டத்துக்காக விண்ணப்பித்தவர்களும் அதற்குள்ளே இருந்து காணி வேண்டும் என்ற கோரிக்கை இருந்த மக்களும் பங்கெடுத்திருந்தனர். அதில் கடிதங்கள் வராதவர்கள் புறக்கணிக்கப்பட்டு தனிமனே கடிதம் வந்தவர்களை மட்டும் மேலே அழைத்து சென்று கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. மாவட்ட அரசு அதிபரின் தலைமையிலே இந்த கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் மக்கள் சார்பில் நாங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறோம். என்னென்னா, இன்றைய தினத்தில் மக்கள் சார்பில் இவையில் வழங்கிய ஒரு கடிதம், அதாவது இவையில் வழங்கிய ஒரு கடிதத்தில் 4 விஷயங்கள் முதற்கட்டமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது மேற்படி, அதாவது திருமதி செல்வி
டேஸ் ஆகிய தேசிய இலக்கத்தை அட்டைய இலக்கத்தையுடைய நிரந்தர வசிப்பிடமாக கொண்ட ஆண் பெண் இந்து பௌத்த இஸ்லாம் கிறிஸ்தவ இலங்கை தமிழக நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் பின்வருமாறு உறுதியுரை செய்கிறேன். இதுதான் இந்த கடிதத்தின் தலையங்கம். அதில் முதலாவது மேற்படி உறுதியுரை செய்வர் நான் ஆவேன். அதாவது அந்த பிரதிநிதி காணியை நஷ்டத்துக்கு கொடுக்குறவற்ற பிரதிநிதி. ரெண்டாவதாக பிரிக்கப்படாத ஒரே காணி அழகாக கொண்டு தனிப்பட்ட அமைவிடத்தை கருத்தில் கொள்ளாமல் ஒவ்வொரு ஆளுக்கும் சொந்தமான காணியின் அளவை மட்டும் அடிப்படையாக கொண்டு நான் இழப்பீட்டை பெற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவிக்கின்றேன். இதில் நாங்கள் ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஒரே அழகாக கொண்டா அதிண்ட நிலப்பாடு எங்களுக்கு சரியான விளக்கம் தெரியலை. ஏன்னா நான் சாதாரண ஒரு மக்களாக நாங்கள் கேட்குறோம் அந்த ஒரே அழகாக கொண்டா என்ன காரணம்? அதாவது 10 பேரை பிரிக்கிறவருக்கும் ஒரே பெறுமதியான இல்லை 100 பேரை பிரிக்கிறவருக்கும் ஒரே அப்படியான்ற ஒரு கேள்வியை கேட்குறோம். அடுத்தது மூன்றாவது கோரிக்கை காணியின் உரிமையினை உறுதி செய்வதற்கு காணி உறுதி இல்லாத போது செல்லுபடியான சட்ட ரீதியான ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்பட்ட இழப்பீட்டினை பெற்றுக்கொள்ள நாம் சம்மதம் தெரிவிக்கின்றேன். நாலாவதுதான் மிக முக்கியமானது, மக்கள் ஏமாற வேண்டிய ஒரு விடயம் கருத்தில் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டது. காணிக்காக இழப்பீட்டு கொடுப்பின தொழில் முழுமையாக அறிந்து கொண்டதன் பின்னர் நான் ஒப்பமிட உடன்படுகின்றேன் என்று சொல்லி இந்த கடிதத்தை ஒரு சட்ட நீதவான் இல்லையென்றா ஒரு சட்டதாரிக்கு முன்னால் தான் சைன் பண்ணி ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதில் நாங்கள் ஒரு விஷயத்தை மக்கள் எல்லாரும் தெளிவாக இருந்து கேட்ட ஒரே ஒரு விஷயம், காணிக்கான இழப்பீட்டு கொடுப்பின தொழில் முழுமையாக அறிந்து கொண்டு வேண்டாம். எல்லா மக்களுக்கும் 2 கேள்விக்கு பிரதானமாக பதில் இல்லை. ஒன்று, எங்களோட ஒவ்வொரு பிறப்பு காணிக்கும் அதாவது பிறப்பு ரீதியாக நீங்கள் காணிக்கு நஷ்டம் கொடுக்க போகிறீங்கண்டா அந்த நஷ்ட வீட்டுக்கான பெறுமதி என்னென்று கேட்டது. அப்போ அந்த பெறுமதியை இதில் உள்ளிடாமல் மக்கள் நஷ்டம் உடம்படுறோம்னு சைன் பண்ணக்கூடாது. இது அடுத்த கட்டமாக எவ்வளோ காலத்துக்குள்ளே இந்த நஷ்டகிட்ட வழங்கி முடிப்போன்னு சொல்லியும் இவேல் ஒரு இந்த கடிதத்தில் அதையும் உள்ளடக்கணும். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே 36 வருஷமாக காணி இல்லாமல் தெரிஞ்சு கொண்டிருக்கோம். அப்போ இதிலையும் இவேல் என்ன இந்த நஷ்டகிட்டன்னு சொல்லி செய்து போட்டு மேலும் இதில் அவையில் ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், இன்றைக்கு நஷ்டகிட்டுக்கு பாய்ஞ்சிட்டோம்னு சொல்லி மக்கள் நஷ்டகிட்டுக்கு பாய்ஞ்சிட்டோன்னு சொல்லி. ஆனால் இங்கே அவையிலால் கோரப்பட்ட விஷயம் நஷ்டகிட்டுக்கான வேல்யூவேஷனுக்குரிய தீர்மானத்தை எடுக்கிறதுக்காக மாற்றி தாங்கோ நாங்கள் வேல்யூவேஷனுக்கு அனுப்பி போட்டு அது சம்பந்தமான பதிலாக தாரம்னு சொல்லியிருக்கேன். அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு இருக்கிற காணியை வேல்யூவேஷன் பெறுமதி ஒரு அன்னளவான பெறுமதியை போடுறதுக்கு கூடி வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட் உள்ளே போகலாதுண்டா அது என்ன காரணம்? இதே பிரச்சனை தான் தையிட்டிலே நடந்தது. அதாவது இப்போ இருக்கிற இந்த இவேல் சொல்லி வேல்யூவேஷனை செய்யுங்கோ, வேல்யூவேஷனை செய்தால் தான் உங்களுக்கு தீர்வு வேறுமென்று சொல்கிறீங்களா அவையில் அதற்கு மறைமுகமாக ஒரு விஷயத்தை கொண்டு வர நீங்கள் நஷ்டத்துக்கு உடன்படுகிறீர்கள் என்ற ஒரு மறைமுகமான ஒப்புதலை உங்களிலேருந்து எடுத்துக்கொள்றீங்க. அப்படி எடுத்துக்கொண்டுட்டா அவையில் சொல்கிற பெருமதிக்கு அவையில் சொல்கிற காலத்துக்குள்ளேயும் இழுவிடும். ஏற்கனவே 36 வருஷமாக 3 தலைமுறையாக காணி இல்லாமல் இருந்துட்டோம், மிச்சம் 3 தலைமுறை நஷ்டம் இல்லாமல் இருக்கிறதா? இதில் தெளிவான பதில் இல்லாமல் மக்கள் உடன்படக்கூடாது. இதில் இன்னொரு விஷயம் நாங்கள் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறோம். மயிலட்டி மூழ்குடியேற்ற சங்கம், அதாவது மயிலட்டி மூழ்குடியேற்ற சங்கம் பதிவு செய்யப்பட்டு சட்ட ரீதியாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சங்கம். அந்த சங்கத்தின் செயலாளர் இந்த பிரச்சனையின் போது கூட்டத்தின் போது கலந்து கொண்டு தன் கருத்தை தெரிவிக்க உங்களுக்கு அந்த இடத்துக்கு காணி இல்லை என்று ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அவருக்கு அதுக்கு காணி இருக்கு, ஏக்கர் கணக்கில் கிடக்கு அந்த மனுஷனுக்கு. இண்ட வரைக்கும் இடம்பெயர்ந்த காலத்திலேருந்து காணி வெடிப்பு சம்பந்தமாக பல முறைப்பாடுகளையும் கடிதங்களையும் வழங்கி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு. மயிலட்டிக்கு 2 அமைப்பு இருக்குது. அதில் ஒன்று மூழ்குடியேற்ற சங்கம், ஒன்று மூழ்குடியேற்ற அபிவிருத்தி குழு. இதில் மூழ்குடியேற்ற சங்கத்தின் செயலாளரை தான் இன்றைய தினம் வெளியில் அனுப்பியிருக்கேன். நாங்கள் உங்களோட பிரதேச செயலகத்தாலேயே பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கத்தின் பிரதிநிதியை வெளியே அனுப்பி போட்டு உங்களுக்கு சார்பான ஒரு 5-6 பேரை நீங்கள் பதிவு செய்கிறீங்கள், பதிவு செய்த ஒரு குழுவை நிர்ணயிக்கிறீங்கன்னா எங்களுக்கு விளங்கலை. முந்தைய காலமெல்லாம் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், அரசியல்வாதிகள் துரோகம் செய்கிறாங்க. இன்றைக்கு அரசு அதிகாரிகள் தான் எங்களுக்கான தீர்வை தராமல் மாற்று கருத்தான விஷயத்துக்கு கொண்டு வரணும். நாங்கள் கேட்குறோம், நாங்கள் கேட்ட கேள்வியில் பிள்ளை இருக்கா? நாங்கள் போய் கதைச்சோடனே உனக்கு இதுக்கு காணி இருக்கா வெளியில் போட்டு கேட்குறாங்க. எங்களுக்கு காணி இருக்குது தான், இந்த பிரதேசத்துக்கு இல்லை என்றாலும் நாங்கள் வெளியில். ஆனால் இன்றைக்கு அந்த காணி இருந்த செயலாளரை கூடி வெளியில் அனுப்பிங்க. அதுக்கான சரியான பதிலை ஜிஏஆல வெளிப்படுத்தலுமா? அவருக்கு அதுக்கு காணி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இதில் நீங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியும் அவருக்கு காணி இருக்குது. வேணுமாட திருப்பி கேளுங்க, அந்த மனுஷனுக்கு இதுக்கு காணி இல்லையா? பொய்யா என்ன அவர் சொல்கிற விளக்கத்துக்கு சரியான பதிலை கூற முடியாத ஆட்கள் அவையெல்லாம் கிளைக்கிறேன். அதாவது நியாயத்தோடையும் நேர்மையோடையும் கதைக்கிறவையில் வெளியே அனுப்பி தங்களுக்கு சார்பான ஆக்களை தெரிவு செய்யணும். இதில் நான் இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன். இவைகள் அந்த 7 பேர் கையில் தான் உங்களோட எல்லாற்ற தலையெழுத்தும் நிர்ணயிக்கப்படுது. அந்த 7 பேர் மக்களோட கதைச்சு தீர்வு எடுக்கணும். நாங்கள் எங்களை தெரிவு செய்யுங்கோ, அந்த சங்கத்தை தெரிவு செய்யுங்கோன்னு நாங்கள் கேட்கல. அந்த 7 பேரும் மக்களோட கதைச்சு முழுமையான மக்கள்கிட்ட பெரும்பான்மையை கேட்டா பிறகு தான் செய்யணும். 500 பேர் இருக்கீங்களா 251 பேர் என்னத்துக்கு உடன்படுறீங்க, அதுக்கு தான் நிர்வாகம் ஒற்றுமையப்படணும். பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு திடீரென்று 7 பேரை தெரிவு செய்து போட்டு நீங்கள் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ தான் கொடுக்கலாம்னு சொன்னால் பொய்யான ஆக்களை நம்பி உங்களோட காணியையும் நஷ்டத்தையும் விளக்க போகிறீங்க. அதுதான் தெளிவான ஒரு கருத்து. நாங்கள் உண்மையில் நாங்கள் மயிலட்டி மக்கள், மயிலட்டி மூழ்குடியேற்ற குழு, பக்கத்தில் மயிலட்டி மூழ்குடியேற்ற சங்கம், இப்போ பலாலியில்
பலாலி முள்குடியேற்ற அமைப்பு உதயகலவாணி அங்கே போராட்டம் செய்யணும். இப்போ வசாவளான மக்கள் நாங்கள் எல்லாம் காணி தான் தேவைண்டு உறுதியாக இருக்கு. ஆனால் நீங்கள் நஷ்டத்துக்கு போறக்கூடிய காரணம் 85ஆம் ஆண்டு கெசட் பண்ணியாச்சுன்ற ஒரு காரணம். உங்களோட மனநிலையில் இருக்கிற அந்த விஷயத்தை துடைச்சறியுங்க. காணி தான் வேணுமெண்ட் 86ஆம் ஆண்டு 85 86க்குலாம் அந்த கெசட் வெளியிடப்பட்டு அதை துடைச்சறிஞ்சு காணியை கேட்டால் அவையில் காணி தான் மறைமுகமாக அவையில் என்னத்தை கொண்டு வரணுண்டா மக்கள் நஷ்டத்தை தான் கேட்குறேன். இதில் நான் நிற்கிற அவ்வளோ பேர்கிட்டையும் கேட்குறேன். உங்களுக்கு காணி வேணுமோ நஷ்டவீடு வேணுமோன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காணி தான் வேணும். அதுதான் கேள்வி. நாங்கள் அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கோம். இந்த வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட அமைப்பா அதைத்தாண்டா நாங்கள் இருக்கிறோம். இந்த மக்கள் சார்பில் பதிவு செய்யப்பட்ட அமைப்பும் மற்ற முன்னிலை செய்து போராட்டங்களையும் கவனஈர்ப்புகளையும் நடவடிக்கை மேற்கொள்கிற அமைப்பு கேட்குற கேள்வி காணியை விடுங்க. இன்றைக்கு காணியை கிடைக்காம போயிடுவோம் பயத்தில் தான் இவ்வளோ மக்களும் நஷ்டத்தை கண்டு வந்திருக்கு. நீங்கள் காணியை கொடுக்குறோன்னு சொன்னால் அவ்வளோ பேரும் காணிக்கு தான் என்ன பெருமதியில் காணி கொடுக்க போகிறீங்க. 2022ஆம் ஆண்டு அங்கே 7 லட்சம் போனது. 7 லட்சம் 5 லட்சம் 4 லட்சம் 50,000 இப்போதே பெருமதியை பார்க்கலாம் தானே. நீங்கள் 30 வருஷமாக விட்டுருக்கீங்க. இன்றைக்கு 7 அந்த 2022ஆம் ஆண்டு பெருமதியண்டா நான் கேட்குறேன். நீங்கள் கொடுக்குற நஷ்டத்தை வச்சு அங்கே 5 வரப்பு காணி என்று அட்லீஸ்ட் இஞ்சால் 1 வரப்பு காணி வாங்கலுமோ அவங்க எங்கே போயிருக்கிற மாட்டுக்காணி என்று கேட்பீங்க. மாட்டுக்காணி என்று சொல்லி கீரிமலை பள்ளத்துக்குள்ளையும் இந்த மேய்ச்சல் நிலங்களாக கிடந்த இடத்துக்கு நல்ல பொன்னான மரக்கரை விளைகிற கடத்தொழில் செய்கிற பொன்னான அதாவது 90க்கு முதல் எங்களோட சனம் செல்வ செழிப்பாக இருந்தது. எந்த ஒரு அரசு அதிகாரிகள்ட்டையும் கை நீட்டாமல் செல்வ செழிப்பாக இருந்த இடத்தை அபகரித்து போட்டு இன்றைக்கு எங்களை அனாதையாக்கி அகதியாக்கி விடுறதுல தான் எல்லாரும் இருக்கணும். ஏன் இந்த காணியை விடுறதால என்ன பிரச்சனை? ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் காணி எடுக்கிறீங்களா ஒரு விஷயம், தேவையானதை மட்டும் எடுங்க. இராணுவத்துக்கு என்னது காணி? விவசாயம் செய்யறது. அதே விவசாயத்தை மக்கள் செய்யணும் தான். எது அபிவிருத்தி? எது அபிவிருத்தி? மக்கள் செய்து மக்கள் முன்னேறது அபிவிருத்தியா? மக்கள்கிட்ட காணியை பிடுங்கி இராணுவம் விவசாயம் செய்து இராணுவத்துக்கும் அரசுக்கும் காசை சேர்க்கிற அபிவிருத்தியா? நாங்களெல்லாம் அகதியாக திரியணும் அதாவது அரசு மட்டும் வளரணுமெண்டா என்ன கதை? இந்த 246 பிரிவில் இருக்கிற மக்கள் நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். நான் திருப்பி பிரதான முன் விஷயம் எந்த எல்லைக்குள்ளே நஷ்டத்தை வழங்க போகிறீங்கன்ற ஒரு கேள்வியை கேளுங்கோ. 2வது ஒரு பிறப்புக்கு எவ்வளோ காணி நஷ்டத்தை தரப்போகிறீங்க, நஷ்டத்துக்கு விரும்பினா தரப்போகிறீங்கன்றதை கேளுங்கோ. அதோட எவ்வளோ காலத்துக்குள்ளே நஷ்டத்தை தந்து முடிப்பீங்களென்று பிரதேச செயலகத்தால் அடிப்படையாக இங்கேயான உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. பிரதேச செயலகத்தால் கடிதம் தந்தால் மட்டும்தான் இதற்கு நாங்கள் உடன்படுவோம் என்று சொல்லி பொதுவாக முடிச்சு விடுங்கோ. எங்கேயும் வேல்யூவேஷன் செய்யுங்கோ, அதை செய்யுங்கோ, இதை செய்யுங்கோன்னு சைன் பண்ணி கொடுத்தா கடைசி வரைக்கும் காணி கிடைக்கும். சகோதரர்களே, இந்த நாட்டு ஜனாதிபதியிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிற ஒரு விடயம் என்னென்று சொன்னால், நாங்கள் இதுவரைக்கும் போராட்டங்களை ஆயுத முறையில் போராடின காலம் முடிந்து இப்போது நாங்கள் காணிக்காக இருப்பிடத்துக்காக போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் இவ்வளவு தூரம் ஒரு மக்களாக வந்து இந்த பிரதேச செயலகத்தில் இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக கதைக்க வரும்போது தலைமை பீடங்கள் எங்களை முடக்கிற சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் கேள்விகள் கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கு மழுங்கடித்த பதில்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை முடக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்கின்ற கேள்வி காணி வேணுமா பணம் வேணுமான்னு இருக்கிற மாதிரி அவர்களுடைய கேள்வி இருக்கின்றது. மக்கள் ஏக்கத்திலே காணியும் இல்லாமல் போவது என்றதுக்காக தடம் பிறண்டு கொண்டு சரி காசாவது வாங்குவோம் பணத்தையாவது வாங்குவோம் என்ற நிலைப்பாட்டை சனத்துக்கு மக்களுக்கு திணிக்கிறது தன்மையில தான் இந்த அரசாங்க அதிபர் இருந்தாலும் இந்த தெல்லிப்பளை வலிகாம வடக்கு பிரதேச செயலாளர் அதிபராக இருந்தாலும் அதனுடைய நோக்கமே எங்களை கேள்வி கேட்கிறதுக்கு ஒழுங்கான பதிலை கொடுக்காமல் எங்களை முடக்கிற சந்தர்ப்பத்தை தான் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடைசியாக சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு காணி வேணுமாக இருந்தால் வெளியிலே போங்க என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இவ்வளவு தூரத்துக்கு மக்களை வர சொல்லி போட்டு இங்கே வச்சு சொல்லுகிற வார்த்தை நீங்கள் காணி வேணுமாக இருந்தால் வெளியில் போய் அங்கே பதிஞ்சு போட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. நஷ்டஈடு வழங்குகிறார்கள் மட்டும் இங்கே உட்கார்ந்திருந்து உங்களுடைய பதிலை கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி அவருடைய துணிப்பாக இருக்கின்றது. தயவு செய்து அரசாங்க அதிபர்களே, இதனுடைய நீங்களும் யாழ்ப்பாணத்து மண்ணை சேர்ந்தவர்கள் எங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து முடிக்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைப்பாடு விளங்குகின்றது. நீங்களும் அரசாங்கத்தோட துணை போகிற சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்க்குறோம். தயவு செய்து இதை நல்லபடியாக மக்களுக்கு தெளிவாக
இதை உணர்த்தி எங்களுக்கு காணியை விடுவித்து மக்களை குடியேற்றும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மீட்டிங்கில் எங்களுக்கு எந்தவித உடன்பாடும் இல்லை. எங்களுக்கு இது விளக்கம் இல்லாத மாதிரி நடந்து கொண்டு அவர்களுடைய கொடுத்த போம் கூட அவருடைய கேள்விகளுக்கு சரியான பதில் இல்லாத மாதிரி ஒரு மொட்டை எங்களை மடையராக்குற மாதிரி ஒரு தெளிப்பாக காண்பிக்கின்றோம். வணக்கம். நாங்கள் 246 சேர்ந்த நாங்கள் 1990ஆம் ஆண்டு விமான தாக்குதல் மத்தியில் நாங்கள் எமது நிலத்தை விட்டு வெளியேறினாங்கள். எங்களுக்கு 2022ஆம் ஆண்டும் முன்னாள் ஜிஏஆலும் முதல் இருந்த பிரதேச செயலாளர் சிவசதி ஐயாவாலும் எங்களுக்கு கடிதம் வந்தது. அப்பவும் நாங்கள் சொன்னது எங்களுக்கு காணிதான் வேணும், வேணும் நஷ்டஈடு வேண்டாமண்டு. அதுக்கு பிறகும் இந்திய தினம் வர சொல்லி அதிலும் காணி வேணுமானாக்கள் வெளியால் போங்கோ, காசு நஷ்டஈடு வேணுமானாக்கள் உள்ளுக்கு இருங்கன்னு சொல்லி ஈஏ சொல்லுவதும் பேருந்து ஒரு கவர்மெண்ட் கொழும்புல இருந்து வந்த கடிதம்னு சொன்னால் அதை ஒரு வர்த்தமானி அறிவித்தலின்படி தான் அந்த கடிதம் ரிலீஸ் ஆகிருக்கும். ஆனால் அந்த கடிதத்தில் இருக்கிற சில 4வது அந்த பந்தியை வெட்டி போட்டு எழுதி போட்டு தாரம் அல்லது ஜேபியிட சைன் பண்ணி போட்டு தரோம். தாங்களே ஜேபி ஒழுங்குபடுத்தி தரணுமா, அந்த ஜேபியிட சைன் பண்ணிட்டான். அப்போ நீங்கள் எல்லாம் திட்டமிட்டு அரசு அதிபர் ஊடாக இந்த தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் வேலை செய்கிற அனைவரும் எங்கள்ட காணியை பறித்து கொடுக்கறதுலேயே ஒரு விருப்பப்பட்டு கொண்டு நிற்கணும். எங்களுக்கு சிங்கள ஊரில் அங்கே எதுவும் பாதிப்பு வந்தால் அவைக்கு மாதம் 25,000 ரூபா நஷ்டம் வாடகை பணம் கொடுக்குறீங்க. நாங்கள் 36 வருஷமாக எங்கட மக்களுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் வாடகை பணம் இல்லை, இருப்பதற்கு இன்று வரைக்கும் இடம் இல்லை. எங்கட காணி முழுமையாக விடுபட வேண்டும். இப்போ இன்றைக்கும் ஜிஏ 7 பேரை தெரிவு செய்திருக்கிறார். அதில் காணி இல்லாதவர்களை கூட தெரிவு செய்திருக்கிறார். அதாவது அதில் பவர் ஆஃப் அட்டர்னி உள்ளவரை கூட தெரிவு செய்திருக்கிறார். அவர் அந்த ஊரில் பிறந்த அந்த காணியை பார்க்காதவர். மீள்குடியேற்ற குழுவில் உள்ளவர்களை தெரிவு செய்திருக்கலாம் தானே. தங்களுக்கு சார்பானவர்களை தான் ஜிஏ தெரிவு செய்திருக்கிறார். இவர் அந்த காலம் தொட்டே பிரதேச செயலாளராக இருந்துதான் ஜிஏ தமிழர்களுடைய காணியை பறித்து விமான நிலையம் என்ற பேரில் சிங்கள குடியேற்றத்தை ஏற்பாடு செய்வதற்கு ஜிஏ உடன்பாடாக இருக்கின்றார். எமக்கு காசு வேண்டாம், எங்கட காணி தான் வேணும். ஒரு பிறப்பு காணி உள்ளவன் நஷ்டத்தோட போகலாம், ஆனால் 40 பிறப்பு காணி உள்ளவனுக்கு வேணும் நஷ்டஈடு வேண்டாம். அவனுக்கு காணி தான் தேவை. நிலம் 85 அளவுக்கு ஓம்பட்டு போச்சு. அப்போ நாங்கள் இப்போ சொன்னதில் வாழ்கிறோம். 3 பிள்ளைகள் கட்டி கொடுத்தோம். 3 பிள்ளைகளுக்கும் 9 பேர பிள்ளைகள் இருக்குது. எனக்கு அவள் குடியிருக்கிறதும் இங்கே இவ காணியை பிடிச்சா வேண்ட நஷ்டஈடு பணத்துக்கு அங்கே காணி வாங்கலை. ராத்திரி எல்லாம் வாங்கிச்ச நேரத்தில் 3 பிறப்பு காணிகளுக்கு நல்ல காணி இவன் அதுக்கு தக்க காய் வந்தேன்னா நான் கொடுத்துட்டு வாங்கி போடுவேன். நஷ்டஈடுக்கு எழுதுகிறோமா அதுக்கு ஒத்துக்கொள்றீங்கன்றதை நாங்கள் கடிதம் போட்டு அனுப்புகிறோம். எல்லாம் மாரி வீட்டு கண்டியாக அனுப்பி கிடக்குது. நான் சொல்லி கிடக்கு ஒத்தபடி காணி போகணுமென்று நின்று போகணும். அதுக்கு அந்த உங்களுக்கு தெரியும் அந்த ஒளிம்பி போய் காய்ச்சி அவர் தடிக்கன் அவன் சொல்கிறான் அளந்த காணியை நீ உங்களுக்கு இப்படியும் கிடையாதுன்ட்டு. அப்போ நாங்களே எங்கள் இடத்துக்கு இப்படி ஒரு இடம் கிடக்கு. ஆமை வாழை நடவும் வண்டி நடவும் மக்களை காக்க வந்த ஆமைக்கு இராணுவத்துக்கே இந்த வாட்டை எங்கள் எல்லாத்துலேயும் அவன் குடியேறவனும் மக்களை பயங்கரவாதி ஒழிச்சியால் வீடு வாயிலை அழைச்சியால் உயிர் சேதத்தை படுத்தினியால் எங்கட எல்லாத்தையும் ஆதரிக்க நிற்கிறது ஆளை நிற்கிறது. என்ன இங்கே வயவளாம் சந்தையில் அந்த பார்த்தேன் போனவங்க அந்த ஆய்ப்பீரி கட்டுறான் 27 பிறப்பு பிடிக்கிறார் போல ஆற்ற காணி உங்களுக்கு இங்கே என்ன அழுவை பலாலையும் தானே உங்களை சொந்தம். நான் பிள்ளைங்க ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறோம். அங்கே முடியும் எங்கள் இடத்த புடாங்கினம் நாங்கள் நச்ச காணி வாங்கணும் கொண்டு கேட்குறோம். ගරු වෛද්‍ය රාමනාදන් අර්ජුනා මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් ලැබෙනවා. බොහොම ස්තුතියි ප්‍රොෆෙසර්. අද දවස මම මේක ටැමිල් වලින් කියන්නම්. අද இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே வீடுகள் இல்லாதவர்களுக்கு வீடுகள் வழங்கப்படுகிறது தொடர்பாக ஒரு சிறப்பு ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை கொண்டு வந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி. நீங்கள் இந்த பிரேரணையை இன்றைக்கு பாராளுமன்றம் கொண்டு வந்திருக்கின்ற இதே நாளில் இன்றைய தினம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் தங்களுடைய சொந்த காணிகளை கேட்ட மக்களை
போலீசாரை கொண்டு இன்றைய தினம் அடித்து வெளியேற்றி இருக்கிறார்கள். அரசாங்க அதிபர் உட்பட உங்களுடைய என்பிபியினுடைய பிரஜாசக்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த கூட்டங்கள் சேர்ந்து இதே நீங்கள் இன்றைக்கு வந்து ஒத்திவைப்பு பிரேரணையை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நாங்கள் இலங்கையிலே 6 மில்லியன் வீடுகள் தான் இருக்கிறது, 22.5 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். வீடுகள் இல்லாமல் கூலி வீடுகளில் இருப்பவர்களுக்குரிய வீடுகளை வழங்க வேண்டும் என்கிற உங்களுடைய இந்த பிரேரணை கொண்டு வந்த இதே நாளில் இன்றைக்கு வலிகாமம் வடக்கில் பலாலியில் தங்களுடைய சொந்த காணிகளை கேட்ட மக்கள்கிட்ட 1989ஆம் ஆண்டு வலிகாமம் வடக்கில் இருக்கிற தங்களுடைய சொந்த காணிகள் விடுவிக்கப்பட கசட் பண்ணப்பட்ட அந்த காணிகளுக்கு பணம் பெறுவதற்கு வந்து அழைக்கப்பட்டு தெல்லிப்பாளையில் மக்களிடம், நான் அதை உங்களுக்கு வேணுமென்றால் நாளைக்கு பிரிண்ட் பண்ணி பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறேன், மக்களிடம் சத்திய கடதாசி கேட்டிருக்கிறார்கள். உங்களுடைய வீட்டை இந்த பணம் எந்த பணம் என்று எவ்வளவு பெறுமதி என்று கூட குறிப்பிடப்படாமல் அவர்களுக்கு உங்களுடைய காணிகளை தருவதற்கு சம்மதம் என்ற சத்திய கடதாசியை மொட்டை கடிதம் ஒன்றை எழுதி வேண்டுவதற்கு உங்களுடைய அரசாங்கம் இன்றைய தினம் எத்தனித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் பாராளுமன்றத்தில் மக்களை ஏமாற்றுவதற்காக வீடில்லாத மக்களுக்கு நாங்கள் வீடுகளை வழங்கப் போகிறோம் என்கிற இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை நினைக்கின்ற போது எனக்கு சில நேரத்தில் என்ன தோணுங்கிறது, உங்களுக்கு வடக்கு மாகாணம் என்கிற ஒன்று இருக்கா இல்லையா தெரியா? அங்கே வலாலியிலே மக்கள் ஏற்கனவே 89ஆம் ஆண்டு 400 சொச்ச குடும்பங்களுக்கு வந்து 89ஆம் ஆண்டு அங்கே அந்த காணிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பணம் இன்று வரைக்கும் 2026 வரைக்கும் வழங்கப்படவில்லை. அங்கே கூப்பிட்ட மக்கள் வந்து போராட எத்தனை நேரத்தில் போலீசாரை கொண்டு வந்து வெளியே தள்ளியிருக்கிறார்கள். அதை விட படுமோசமான நிலைமை போன முறை இந்த தித்வா புயல் வருகின்ற போது எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொன்னார், தகரத்துக்கு 5 லட்சம், 2 தகரம் போனால் 10 லட்சம் என்று. ஆனால் இன்றைக்கு கிளிநொச்சியில் என்ன நடக்குது என்றால் அந்த தித்வா புயலில் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற பெயர்வேல இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய கைக்கூலிகள், அதே நேரத்தில் இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய இவர்கள் என்ன பிரஜாசக்தி என்று சொல்லுகின்றவர்களுக்கு அவர்களுடைய வேலை, அதாவது கூலி வேலை செய்பவர்கள், அவர்களுடைய கட்சி வேலை செய்பவர்களுக்கு ஜிஏ முரளிதரன் அவர்கள் லிஸ்ட் போட்டு அனுப்பியிருக்கிறார். அந்த லிஸ்ட்டை பொதுமக்கள் கேள்விக்கு உட்படுத்திய போது மறுபடியும் அதை வாட்ஸ்அப் குரூப்பில் அதை பிளாக் பண்ணி யாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் கதைக்க இல்லாமல் பண்ணியிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம். இதுக்கு மேலேயும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால் வடக்கு மாநிலத்திலிருந்து உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய மதிப்புக்குரிய இளங்குமன்றவர்கள் உணவு உடை வீடு உறையுள் என்று கூட சொல்ல தெரியாத ஒரு நபர் தான் இந்த வரைக்கும் உங்களுடைய வடக்குமான பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். මේක සිංහලෙන් කියන්න කැමැති. අද දවස මේ අජර්මන් මෝෂන් එකක් ගෙනලා තියෙනවා අපේ රට කුලිවලට ජීවත් වෙන මිනිසුන්ට ගේ එකක් හදලා දෙනවා කියලා. හැබැයි අද දවස මේ ජැෆ්නා උතුරේ තෙල්ලිපල ප්‍රදේශයෙන් තමන්ගේ ලෑන්ඩ් එකේ සල්ලි දෙනවද නැද්ද කියලා අත්පත් කරපු ලෑන්ඩ් එක සල්ලි දෙනවද නැද්ද කියලා ගිය මිනිසුන්ට නිකම් කොලයක් දීලා අස්සම් කරන්න කියලා තියෙනවා මේ GA. එතකොට GA කිය මිනිස්සු කියලා තියෙනවා නිකම් කොල වලට අපේ ලෑන්ඩ් එක වැලියු දාන්න නැතුව අපිට අස්සම් කරන්න බෑ කියලා. එතකොට ඒ රණ්ඩු වෙච්ච ජනතාව මේගොල්ලෝ පොලිසිය දාලා එළිය දාලා තියෙනවා අද. හැබැයි අද මේ අජන්මන් මෝෂන් එක දාලා තියෙනවා කුලි ගෙවල් වල ජීවත් වෙන මිනිසුන්ට නැත්තම් ගෙදර නැති මිනිසුන්ට අපි ගෙදර දෙනවා කියලා. මම දන්නේ නැහැ මේ සමහර වෙලාවට ඕගොල්ලෝට උත්තර කියලා එකක් තියෙනවාද කියලා මම දන්නේ නැහැ. හැබැයි ගිහින් බලන්න කෝ අපේ නියෝග ඇමතුමා ආරක්ෂා ඇමතුමාත් ඉන්නවා. අවිල එක දවස් ප්‍රකාශ කරා කිසිම ජනතාව එතන උද්ඝෝෂණ කරේ නැහැ කියලා. මම නම් එක දවසවත් ගියේ නැහැ මේ ඔය උද්ඝෝෂණ වලට. හැබැයි මිනිස්සු හැමදාම අවිල්ලා උද්ඝෝෂණ කරනවා. උද්ඝෝෂණ කරන මිනිසුන්ට නිකන් අර අහුවට ඉන්න බෑ කියලා හට් එකක් අතපු එක ඒකත් ඕගොල්ලෝ අදගෙන එළියට දාලා පාරට දාලා කකුලින් මේවා කරලා තියෙනවා. ඊට පස්සේ ඒගොල්ලෝට වතුර දෙන්න කියලා වෝටර් ටැංක් එකක් තිබ්බා. ඒකත් ඕගොල්ලෝ පොලිසියෙන් ගිහිල්ලා වාහනේ දාලා අරගෙන ගිහලා තියෙනවා. ඒ තත්තර තමයි උත්තර තියෙන්නේ. හැබැයි ඕගොල්ලෝගේ ලොකු අපේ අන්රෝමාස දිසානායක ජනාධිපතිතුමා ආවිල්ලා ජම්බර් එකක් දාගෙන ගියා. උතුරේ සාමාන්‍ය විදිහට ජනතාව ජීවත් වෙනවා කියලා. උතුරේ තියෙන දේවල් මට කැමති මේ දකුණට ආවිල්ලා සිංහලෙන් කියන්න. හැබැයි ප්‍රශ්න තියෙන්නේ මම වැඩි කාලේ ඉන්න නැහැ. ඕගොල්ලෝ මාව ඉන්න දෙන්නේ නැහැ. හැබැයි මේ දැන් ඕගොල්ලෝගේ හද්දශාසියට ඕක හරිනම් ඉතලා බලන්නකො මම එක දවස් පාර්ලිමේන්තුවේ ඇව්වා දැන් අපේ රටේ මිනිසුන්ගේ ඉඩම රජේ අයිති කරලා තියෙනවා උතුර නගින හැර අරන්න වෙන කොයි හරි අයිති කරලා තියෙනවද කියලා. උත්තර දුන්නා නැහැ කියලා. ඒ කියන්නේ උතුරයි නගින හිරයි තමයි රජේ ඉඩම අත්පත් කරලා තියෙන්නේ. ඔබතුමාගේ කාලය අවසానයි. 1989 අත්පත් කරපු එකට අද ඕගොල්ලෝ නිකම් කොලේක මිනිසුන් අත්සන් කරන්න try කරනවා. එතකොට මිනිස්සු බෑ කියපු ගමන් පොලිසිය දාලා එළිය දාලා තියෙනවා. කොච්චර ලැජ්ජාවටද කියලා බලන්නකෝ. මේක මේ වගේ දැන් ඕගොල්ලෝට කොච්චර විශ්වාසද දීලා උතුරේ මේ පුට තුනක්
අනු 3000 ඡන්ද දුන්න අපේ මිනිස්සු. අපිට දුන්න ඔයගොල්ලෝට දුන්න. හැබැයි ඔයගොල්ලෝ ලැජ්ජ නැතුව උතුර මිනිස්සුන්ට දෙම සිංහල දන්නේ නැහැ. අපේ වගේ මිනිස්සු අවිලා මේ පාර්ලිමේන්තුවේ ඒවා කියන්න යනකොට අපේවත් ඉවත් කරනවා අපි ඉවත් වෙලා යනවා. හැබැයි ඊළඟ සැරේ මම ඇවිල්ලා මේ පැත්තට වාඩි වෙන්නේ නැහැ. ওই පැත්තට වාඩි වෙනවා. ඒ කාලේ මම අපේ මිනිස්සුන්ට වෙන්න ඕන දේවල් ඔක්කොම ටික මම කරලා දෙනවා බොහොම. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகளுக்காக சுவீகரிக்கப்பட இருக்கின்ற காணிகளின் உரிமையாளர்களுக்கு நஷ்டஈடு வழங்குவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் தெல்லிப்பளை பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இன்று காலை இடம்பெற்றது. இதன்போது அங்கு குழப்பமான நிலை ஏற்பட்டது. இது தொடர்பாக இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் யாழ் மாவட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கருத்து தெரிவித்தார்.